ஹாய் டியர், டுடே ஜின்னு பார்க்க ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய வீடாக இருக்குது. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே ஒரே பயங்கர சவுண்டாக இருக்குது. என்ன அப்படின்னா, சீக்கிரமாக வந்துட்டு ஃபுட் ரெடி பண்ணுமா, காலையில் எவ்வளோ நேரம் தான் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அது நம்ம ஜின் தான் அந்த மாதிரி மம்மி போட்டு செம்மையாக கத்திட்டு இருக்காரு. அவங்க மம்மியும் சும்மாலாம் இல்லை, எனக்கு மட்டும் எனக்கு கை கால் ரெண்டு தானே இருக்குது, நான் என்ன மெஷினாடா இந்த மாதிரி கத்திட்டு இருக்கேன், போயிட்டு முதல்ல ரெடி ஆகு அப்படி மாதிரி அவங்களும் கத்துறாங்க. ஸோ இது மாதிரி டெய்லி இப்படியே தான் கத்திகிட்டே தான் இருப்பாங்க காலையில். ஆனால் ஸோ ஜின்னு வந்துட்டு நான் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடுங்க, இல்லைனா டெய்லி நான் பட்டினியாக போக முடியாது அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு போகிறாரு. ஸோ அவங்க மம்மியும் படா படா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜின் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வந்துட்டாரு. வந்துட்டு ஏமா இன்னுமா நீ பண்ணி முடிக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க மம்மி இன்னுமே வந்துட்டு ஸ்டார்ட்டே பண்ணலை. என்னமா பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்குறாரு. டேய், நீ காக்கா குளியல் போட்டு வந்தால் நான்டா பண்ணுவேன், அதுக்குள்ளே ஏன்டா குளிச்சுட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு டைம் ஆயிடுச்சுமா, ஸ்டேஷன் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸ்டேஷன் தானே போகணும், பார்த்துக்கலாம்டா, ஒரு 10 நிமிஷம், நான் சீக்கிரமாக தோசை ஊற்றிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. தோசை வேணாம், ஒன்றும் வேணாம், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ போகிறப்ப ஃபுல்லாகவே புலம்பிட்டு தான் போகிறாரு. இந்த மாதிரி டெய்லி காலையில் சாப்பிடாம வந்து வந்து எனக்கு வந்துட்டு ஃபுல்லாக அல்சர் வந்தது தாண்டா மிச்சம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணும் அப்படின்ட்டு போகிறாரு. இது அவங்க மம்மிக்கு காது கேட்டுருது. ஸோ உன் சிடுமூஞ்சிக்கெல்லாம் எவடா வந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உன் கூட இங்கே இருக்க போகிறா, இங்கெல்லாம் நான் இருக்கிறதே பெரிய விஷயம், எது பெற்று தொலைஞ்சிட்டே நான் அமைதியாக இருக்கேன்டா, போய் தொலை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கத்திட்டு அவங்களும் கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க அகைன். ஜின்னுக்கும் இது எல்லாமே காது கேட்டுருச்சு. ஸோ உடனே போயிட்டு இருக்கிறவர் அப்படியே திரும்பி பார்க்கலாம். அவங்க மம்மி பாட்டுக்கும் கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்கல்ல, இவர் அப்படி நின்று பார்த்துட்டே இருக்காரு. எல்லாம் என் நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஏன்னா ஸ்டேஷனுக்கு போகணும்ல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். சரி ஓகேன்ட்டு ஜின்னு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு. ஸோ ஸ்டேஷனுக்கு போகிறப்போ டெய்லி வந்துட்டு இவருக்கு இதே தான். இவர் உள்ளே போகிறப்போ உள்ளேருந்து ஒரு 4 பீப்புள் வந்துட்டு வெளியே வராங்க. என்னடா இது டெய்லி 4 பேர் இந்த மாதிரி போயிட்டு அதாவது நம்ம வரும்போதெல்லாம் உள்ளேருந்து ரிட்டர்ன் வராங்க, நமக்கு முன்னே யாரா வருது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே உள்ளே போகிறாரு. ஸோ ஜேகே வந்துட்டு உள்ளே இருப்பார். ஜேகே வந்துட்டு ஜின்னோட ஜூனியர் அசிஸ்டண்ட் மாதிரி. அதனால் ஜேகே என்ன இது, நானும் பார்க்குறேன் ஒரு 1 வீக்காக இதே மாதிரி தான் ஆகிட்டுருக்கு. நான் உள்ளே வரும்போது இவங்க இதாவது இந்த மாதிரி 4 பேர் வெளியே போகிறாங்க, யார் இதெல்லாம், யார் இன்னொருத்துல வந்து கம்ப்ளைண்ட் இது கொடுக்குறாங்களா இல்லை வேற என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ ஜேகேவும் ஜின் சார் இந்த கேஸ் நம்மளோடது இல்லை, அதோ அந்த டேபிள் இருக்கிறாருல அந்த சாருக்கு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவன் என்னடா இது எந்நேரம் தூங்கிட்டே இருப்பானே, அவனுக்கு எதுக்கு இவ்வளோ கேஸ் வருது என்ன முதல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதாவது ஜின் இந்த மாதிரி கேட்கவும் ஜேகேவும் டெய்லி வந்துட்டு இவங்கெல்லாம் வந்து கேஸ் கொடுக்க தான் வராங்க. என்ன அப்படின்னா அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு திங்ஸ் காணும் அப்படின்ட்டு வராங்க, ஒரு நாளைக்கு காசை காணுன்ட்டு வராங்க, ஒரு நாளைக்கு நகையை காணுன்ட்டு வராங்க, ஒரு நாளைக்கு வீட்டில் இருக்கிற திங்ஸ் ஏதாவது ஒன்று அதிகமாக பெரிய விலை இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி திங்ஸை காணுன்ட்டு வராங்க. இதெல்லாம் சொல்லப்போனால் ஒரு நாளைக்கு அதாவது ரொம்ப சீப்பான பொருள் கூட காணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல சார் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஜின்னு வந்துட்டு ஓ திருட்டு கேஸா, சரி சரி அவனே பார்க்கட்டும், நமக்கு வந்துட்டு இந்த கொலை இந்த மாதிரி கேஸ் தான் நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு 2 வீக் மேலே ஆயிடுது. இதுக்கு முன்னாடி வந்த பீப்புளெலாம் திரும்ப ரிட்டன் வர மாதிரி இருக்குது. ஸோ ஜின் வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. என்ன இது ஆல்ரெடி இவங்களெல்லாம் இங்கே பார்த்த மாதிரி இருக்குது, திரும்ப ஏன் வராங்க, இந்த கேஸ்லாம் முடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. அதாவது ஹோபி தான் அந்த திருட்டு கேஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ ஹோபி கூப்பிடுறாங்க. ஹோபி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லவும் சார் அப்படின்ட்டு வராரு. என்னையா இது, இங்கே வந்தவங்களே திரும்ப வந்துட்டு இருக்காங்க, நீங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்தீங்களா இல்லையா, கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சார் நானும் கண்டுபிடிக்காமையா இருக்கேன், நானும் போகிறேன் சார், ஒவ்வொரு நாளும் இவங்க கூப்பிடுறாங்கல்ல, ஸோ அதாவது எனக்கு இன்றைக்கி ஒரு 4 கேஸ் வருதுன்னா 4 கேஸும் பார்க்குறேன் சார், டெய்லி எல்லா வீட்டுக்கும் போகிறேன், போயிட்டு பார்த்தா ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்க மாட்டேங்குது சார், அந்த இடத்துல ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, அவங்களுக்கே எந்த ஒரு வித்தியாசமும் தெரிய மாட்டேங்குது, இருந்த பொருள் இருந்த இடத்துலையே இருக்குது, ஆனால் ஒரு ஒரு சில பொருள் மட்டும் காணாமல் போயிடுது அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு கைரேகை கூட கிடைக்கல சார், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, எனக்கு ஒரு டிப்ரெஷனாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆமாம் டிப்ரெஷனாக இருக்குதா உனக்கு, டிப்ரெஷன், அப்போ உன்னை பேசாமல் ஒன்று பண்ணலாம், நீ வந்துட்டு இந்த கொலை கேஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுக்கோ, நான் வந்து உன்னோட கேஸ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ உடனே கோபி சார் என்ன சார் அதாவது அபட்டமாக பேசுகிறீங்க, இப்படிலாம் பேசாதீங்க சார், நான் வந்துட்டு ஒரு ஆச்சாரமான குடும்பம், என்னாலலாம் அந்த மாதிரி அதாவது என்னாலலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியாது சார், நான் இந்த திருட்டு கேஸையே பார்த்துக்கிறேன் சார் அப்படிங்கிறாரு. ஏன்னா ஹோபிக்கு வந்துட்டு இந்த கொலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சம பயம், அதனால வந்துட்டு நான் இந்த திருட்டு கேஸோட நின்றுக்கிறேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதனால ஜின்னு வந்துட்டு ஓ அப்படியா,
உனக்கு இன்னும் ஒரு 2 நாள் டைம், அதுக்குள்ள இது எல்லாத்தையும் நீ முடிக்கிற, இல்லை அப்படின்னா கன்ஃபார்மாக உன்னை வந்துட்டு இந்த மர்டர் கேஸ்லாம் வருதுல்ல, அங்கே அந்த பாடியை வந்துட்டு டெட் பாடியை காவல் காக்கிறதுக்கு விட்டுருவேன், பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஹோபிக்கு வந்துட்டு கை காலம் நடுங்குது. எது டெட் பாடிக்கு காவலா? யோ போங்கய்யா, நான் வேலையை ரிசைன் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்காரு. சார் போய் போய் ஹோபியை வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறீங்களா, அவர் பாவம் சார், பயப்படுறாரு பாருங்க அப்படின்னு சொல்லவும், பின்ன என்ன ஜேகே, இன்னும் பாருங்க 3 வாரம் ஆக போகுது, இன்னுமே எந்த ஒரு கேஸும் கண்டுபிடிக்கலன்னு சொன்னால் என்ன பண்ணுறது, இனி இதையே பெண்டிங் இவ்வளோ ஒரு நாள் வச்சுட்டு இருந்தா இதுக்கப்புறம் வர கேஸ் எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கவும், இதுக்கப்புறமா சார் டெய்லியும் ஒரு 4 கேஸ் 5 கேஸ் அவருக்கு வந்துட்டே இருக்குது சார், அவரும் டெய்லி போயிட்டு பார்த்துட்டே தான் இருக்காரு, நானும் ஒரு நாள் கூட கூட போனேன், ஆனால் அங்கே எந்த ஒரு க்ளூவுமே இருக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லவும், என்னடா பேசுறீங்க, ஒரு சின்ன க்ளூ கூடவா இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் சார் ஒரு சின்ன க்ளூ கூட இல்லை, அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கே வந்துட்டு வீடு எப்படி வச்சாங்களோ அப்படியே இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் நகையை காணோம், இல்லைன்னா ஏதாவது பொருளை காணோம், இல்லைன்னா பணத்தை காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த பீரோ இந்த மாதிரி லாக்கர்லாம் இருக்குல்ல, அது ஒரு சின்ன கைரேகை கூட இல்லை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லவும், ஜின்னுக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. அப்போது இத்தனை நாள் வந்துச்சுல, அந்த எல்லா கேஸ்லேயும் இதே பிரச்சனை தானான்னு கேட்கவும், ஆமாம் சார் எல்லா கேஸ்லையும் இதே பிரச்சனை தான், ஒரு நாளைக்கு 4 கேஸ் வருது, ஸோ 3 வாரமாக வர எல்லா கேஸ்லையும் இதே தான், டெய்லி வந்துட்டு போய் நாங்களும் செக் பண்ணுறோம், ஆனால் ஒரு சின்ன ஒரு தடயம் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது எப்படிரா ஒரு சின்ன தடயம் கூட கிடைக்காம அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இது எல்லாமே பண்ணுறது ஒரே ஆளாக இருக்குமோ, ஏன்னா வேற வேற ஆள் பண்ணால் கூட ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைக்கலாம், பட் க்ளூவே இல்லாத அளவுக்கு யாரா இவ்வளோ பர்ஃபெக்டாக திருடுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அன்னைக்கு நைட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நல்லா தூங்கி இருந்துச்சு. காலையில் வந்துட்டு எப்பவும் போல் கிளம்பிட்டு சாப்பாடு இன்னைக்காவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அவங்க மம்மி வந்துட்டு நான் என்ன மெஷினாடா, நான் இப்போ தானே சமைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கத்துறாங்க. ஆமாம், உனக்கு பதிலாக ஒரு மெஷினை கூட நான் வாங்கி வச்சுக்கலாம், ஒரு நாளாவது நீ எனக்கு காலையில் சாப்பாடு கொடுத்து அனுப்புறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆனால் திடீர்னு அவங்க மம்மி பெட்ரூம்குள்ளே போயிட்டு டே அப்படிங்கிற மாதிரி கத்துமோ, என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு ஜின்னோ. ஸோ டே ஜின்னு இங்கே வா அப்படின்னு சொல்லவும் ஓடி போய் பார்க்குறாரு ஏதாச்சும் என்னமோ அப்படிங்கிற மாதிரி. அப்படி போய் பார்த்தா, டேய் இங்கே இருந்த என் நகையெல்லாம் காணும்டா அப்படிங்கிறாங்க. எது நகையை காணுமா, என்னம்மா பேசுகிற அப்படின்னு கேட்கவும், ஆமாடா இங்கே என்னோட நகையெல்லாம் வச்சிருந்தனே எங்கே போச்சு, அச்சோ அதெல்லாம் நான் என் மருமகளுக்காக சேர்த்து வச்சனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், உனக்கு ஒன்று தான் குறைச்சல், முதல்ல கரெக்டாக எங்கே வச்சுன்னு நல்லா யோசிச்சு பாரு, தேடிப்பாரு, அதுக்கப்புறமா சொல்லு, போலீஸ்காரன் வீட்டில் எவன் வந்து திருட போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க மம்மியும் வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. டே ஒரு இடத்துல இல்லைடா, அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன நகைமணி கூட இல்லை, அதாவது ஒரு குட்டி தோடு கூட இல்லை, அந்த அளவுக்கு இருக்குடா, சுத்தமாக நகையை மட்டும் காணடா, பணம்லாம் அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதே பணம் அப்படி இருக்கா, பணம் நகை எல்லாம் ஒன்றா வச்சுருந்தே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ரெண்டும் ஒன்றா தான் வச்சுருந்தேன், ஆனால் லாக்லாம் போட்டு வச்சுருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், லாக் போட்டு வச்சுருந்தோம் நகை மட்டும் காணுமா, என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவருக்கே டவுட்டாக இருக்குது. சரி வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு, அவருக்கே ஒரு க்ளூவும் கிடைக்கல, ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகுது. ஸோ நேராக ஸ்டேஷனுக்கு போனதும் ஹோபியை தான் கேட்குறாங்க. ஹோபி அந்த கேஸ்லாம் முடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு கேட்கவும், சார் நான் தான் சொல்கிறேனே ஒரு க்ளூ கூட இல்லை, க்ளூ கிடைச்சா தானே சார் முடிக்கிறதுக்கு, நீங்கள் அதாவது டெட் பாடி கிட்ட அனுப்பினாலும் பரவாயில்ல, நிஜமாவே க்ளூ கிடைக்கல சார், நான் எப்படி சார் பிடிப்பேன், எனக்கு எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க தெரியுமா, ஆனாலும் முடியலை அப்படிங்கிற மாதிரி அவர் கத்துறாரு. சரி ஹோபி கத்தாதீங்க, என் வீட்லேயும் நகையெல்லாம் காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹோபி வந்துட்டு சார் போலீஸ் வீட்லேயே திருடிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. டேய் ஆமாடா என்ன இப்போ என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல, எங்கள் மம்மி காய்ச்சி முடிச்சுன்னு கத்திட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஹோபி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சார் இன்னைக்கு நகையை திருடுறாங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பணத்தை திருடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எது பணத்தை திருடுறாங்க என்னையா பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் இது நாள் வரைக்கும் எனக்கு வந்த கேஸ்லாம் அப்படிதான், ஃபர்ஸ்ட் டே வருவாங்க நகையை காணன்ட்டு வருவாங்க, செகண்ட் டே அவங்களே திரும்ப வருவாங்க, அப்போ என்ன அப்படின்னா அங்கே இருந்த பணத்தை காணன்ட்டு வருவாங்க, கேட்பேன் ஏன் 2 தனித்தனியாக வச்சுருந்தீங்களான்னு, இல்லை ஒன்றா தான் வச்சுருந்தேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்றாவே வச்சுருந்தாலும் ஒரு நாளைக்கு நகை ஒரு நாளைக்கு பணம், அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இன்னொரு பொருள், கிட்டத்தட்ட ஒருத்தவங்களோட வீட்லேயே தொடர்ந்து 4 நாளைக்கு திருடுவாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா பேசுகிற இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாரு. சார் நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கிறேன்ல, இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் புரிய வருது, இதெல்லாம் புரிஞ்சு நான் கண்டுபிடிச்சி இதெல்லாம் அதாவது அந்த ஆளை பிடிக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட அவங்க பல ஆயிரம் பேர் வீட்டில் திருடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னடா ஒரு போலீஸ் மாதிரி பேசுங்க ஹோபி அப்படிங்கிறாரு. சார் போலீஸோ மனுஷனோ எல்லாம் ஒன்று தானே அப்படின்ட்டு அவரு போயிடுறாரு. இப்போதான் வந்துட்டு சின்னுக்கு, ஓ அப்படின்னா இன்னைக்கு நைட் என் வீட்டுக்கு நீ திருட வருவ, வாடா வா பேசிக்கிற அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ நேராக வீட்டுக்கு போனதுமே
அவரோட மம்மி ரூமில் இருக்கிற பணம் எல்லாமே எடுத்து அவரோட ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஸோ பணம் அதுக்கப்புறமா என்னென்ன முக்கியமான பொருள் மாதிரி இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே அவரோட ரூமில் வச்சுக்கிறாரு. ஸோ வச்சுட்டு கேமராலாம் அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. அது இல்லாமல் அவரோட வீட்லேயே நிறைய இடத்துல கேமராலாம் வச்சுட்டு இந்த கேட்டு பின்னாடி எல்லாமே வந்து கேமரா வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு, இன்னைக்கு நீ என்கிட்ட மாட்டி தான் ஆகணும், யார் அதாவது நான் யாருன்னு தெரியாமல் நீ வந்துட்டு என் வீட்டில் கை வச்சிட்டேன், வாடா இருக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி செம காண்டில் இருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 சவரனுக்கு மேலே நகை இருந்திருக்கும், அத்தனையும் வந்துட்டு காணாமல் போயிருக்கும். அதனால செம காண்டில் இருக்கிறாரு. அவங்க மம்மி திட்டிகிட்டே இருக்காங்க, இத்தனை நகையை காணோம், கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா, நீ எல்லாம் எங்கடா போயிட்டு மக்களுக்கு சேவை பண்ணுவேன், வீட்லேயே உன்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ சும்மா இருமா அப்படின்ட்டு கத்திட்டு உள்ளே போயிடுறாரு. அவங்க மம்மியை கத்துன்னு கத்திட்டு தூங்கிடுறாங்க. ஆனால் ஜின்னுக்கு சுத்தமாக தூக்கமே வரல. வாடா வா, இன்னைக்கு நீ வருவல்ல, உன்னை நான் கையும் களமாக பிடிக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே கண்ணு முழிச்சிட்டு ஒரு மாதிரி தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்டே படுத்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு சின்ன சத்தம் கூட கேட்கல. என்னடா இது, இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னுமா திருட வரல, ஒரு சின்ன சத்தம் கூட அப்படிங்கிற மாதிரி கண்ணை மூடிட்டே படுத்துட்டு இருக்காரு. இப்போ கண்ணை முழிச்சு பார்க்குறாரு, அவரோட பக்கத்தில் யாருமே கிடையாது. அந்த இடத்துல யாருமே இல்லை. ஒருவேளை எனக்கு திருட வரலையோ அப்படிங்கிற மாதிரி சரி எதுக்கு செக் பண்ணலான்ட்டு போய் இந்த பணம்லாம் இருக்குதான்னு பார்க்குறாரு. பணத்தை காணோம். அவருக்கு அவ்வளோ ஷாக்கு. நான் எங்கேயும் முடிச்சுட்டு தான் இருந்ததுன்னு ஒரு சின்ன சத்தம் கூட இல்லாமல் எப்படா திருடிட்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பதட்டமாக எழுந்திரிச்சு அங்கேயும் ஓடுறாரு. ஸோ இந்த மாதிரி இவர் ஓடிட்டு கத்திட்டு கிடக்கிறத பார்த்துட்டு அவங்க மம்மி எழுந்து வந்து என்னடாச்சு ஏன் இப்படி கத்துறன்னு கேட்குறாங்க. ஜாமத்தில் இந்த மாதிரி கத்திட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கும் வராங்க. சின்ன திட்டமா பணத்தை காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறாரு, இது பணத்தை காணுமா, எனக்கு தெரிஞ்சு போச்சுடா, தெரிஞ்சு போச்சு, நீ தானே எல்லாத்தையும் எடுத்துட்ட, நேற்று நீ தான் எல்லா நகையும் எடுத்து திருடி இருக்க, ஏதோ பண்ணியிருக்க அந்த காசை வச்சு, இன்னைக்கு காசெல்லாம் வந்துட்டு பத்திரமா வைக்கிறங்கிற பேர்ல எடுத்துட்டு வந்து நீயே எங்கேயோ ஏதோ செலவு பண்ணிக்கிட்டு திருட எடுத்துட்டான்னு சொல்றியாடா அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஜின்னையே சந்தேகப்படுறாங்க அவங்க அம்மா. ஜின்னுக்கு செம கடுப்பாகுது. நான் ஒரு போலீஸ், நீ அதை மறந்துட்டு பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருக்கு தெரியும் எந்த வீட்ல எந்த போலீஸ் திருடனா இருக்கிறானோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அம்மா நீ எனக்கு கொஞ்சம் கூட நம்ப மாட்டேங்கிறம்மா, நான் அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. மார்னிங் விடிஞ்சதுக்கு அப்புறமா எந்திரிச்சு அதாவது ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு கிளம்புறாரு. ஸோ அவங்க மம்மி இன்னைக்கு உனக்கு சோறே கிடையாது போடா அப்படின்னு கத்துறாங்க. நீ என்னைக்கு எனக்கு சோறு போட்ட, இன்னைக்கு போடுறதுக்கு போமா அப்படின்ட்டு அவரு போறாரு. ஸ்டேஷனுக்கு போனது ஹோபியா ஜங்குகான்னு கத்துறாரு ஜின்னு. ஸோ என்னாச்சு சார்ன்ட்டு ரெண்டு பேரும் ஓடி வராங்க. இன்னைக்கு என் வீட்டில் இந்த பணத்தையும் காணோம், நான் வந்துட்டு கேமராவில் வச்சுருந்தேன், ஆனால் எங்கேயுமே அதாவது இந்த கேமராவில் வந்து கூட சிக்கலை, மூஞ்சியே தெரியலடா, எப்படி வந்து எடுத்தாங்கன்னே தெரியல, நான் கண்ணை முடிச்சுட்டு தான் படுத்திருந்தேன், ஆனால் கண்ணை மூடிட்டு தூங்காமல் படுத்திருந்தேன், ஒரு சின்ன சத்தம் கூட கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ வந்துட்டு ஹோபி சொல்கிறாரு, சொன்னேன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கே தெரியல, அப்போ எனக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேசுறாரு. சரி ஓகே, ஆனால் நாளை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஹோபி இருந்துட்டு, சார் நான் வேணா இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வரவா அப்படின்னு கேட்குறாரு. நீ ஏன்டா என் வீட்டுக்கு வர அப்படிங்கிறாரு. ஸோ ஜின் சார் என்ன இப்படி சொல்கிறீங்க, அந்த திருடனை கண்டுபிடிக்கதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜேகே சார் நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் சிங்கிளாக பிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. சார் நான் வேணா ஹெல்ப்புக்கு வரனே அப்படிங்கிறாங்க. ஆனாலும் ஜின்னுட்டு அதெல்லாம் தேவையில்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு. ஸோ ஜின்னுக்கு வந்துட்டு கன்ஃபார்மாக தெரியும் அந்த திருடனோட ஃபார்மேட்டே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 4 days வந்துட்டு ஒரே வீட்டில் திருடுறது அதுதான். ஸோ 2 days முடிஞ்சு, இன்னும் 2 நாள் இருக்குது, இன்னும் என்ன திங்ஸை நீ எடுக்க வரவே எனக்கு தெரியலையேடா அப்படிங்கிற மாதிரி மண்டையை பிச்சுட்டு உட்காந்துருக்காரு. இன்றைக்கி கண்ணை கூட மூடலை, அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி பெட்ஷீட்டை போத்திட்டு அந்த பெட்ஷீட்டில் வந்துட்டு லைட்டாக ஓட்டெல்லாம் தெரியல. ஸோ லைட்டாக கொஞ்சம் அந்த ஓட்டையெல்லாம் பெருசு பண்ணி வச்சுருக்காரு. பார்த்தா தூங்குற மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே வந்துட்டு அவர் முடிச்சுட்டு பார்த்துட்டே இருக்கிற மாதிரி. ஸோ அவர் வந்துட்டு ஃபுல்லாக ஹாலில் போய் படுக்கிறாரு, இந்த மாதிரி பெட்ரூமில் வந்து படுக்கிறாரு, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுறாருனா எந்திரிச்சிடறாரு. ஸோ எந்திரிச்சு அந்த கேமரா வந்துட்டு அந்த மானிட்டரில் பார்ப்பாங்களா, ஸோ அதை பார்த்துட்டே இருக்காரு. யாரும் உள்ளே வர மாதிரி இருக்குது. இன்னைக்கு சிக்கலானி அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே செம்ம இதாக உட்காந்துருக்காரு. அந்த திருடனும் உள்ளே வரான். ஸோ ஜின் வந்துட்டு பார்த்துட்டாரு. ஓகே இன்னைக்கு வந்து நான் கன்ஃபார்ம் ஒன்று பிடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நல்லா வந்துட்டு கொஞ்சம் அவேர்னஸாக தான் உட்காந்துருக்காரு. ரெடியாக இருக்காரு அவனை பிடிக்கிறதுக்காக. வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வீடு ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கான். ஸோ ஜின் வந்து கேமராவில் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. என்னதான் பண்ணுறான், எங்கே தான் போகிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லா டோரும் ஓப்பன் பண்ணி தான் வச்சிருப்பாரு. ஸோ வந்துட்டு எப்படியும் ஏதாவது ஒரு டோருக்குள்ளே போகிறப்ப நம்ம வந்து பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது பெரிய வீடு வேறையா, அதனால ஜின் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்பவே ரெடியாகவே இருக்காரு. அதே மாதிரி அந்த திருட ஒவ்வொரு இடத்துக்கா போயிட்டு என்ன திருடுறனே அவனுக்கு தெரியல. பட் இருந்தாலும் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டு ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துக்கிறான். ஸோ என்னடா உட்காந்துட்டு இருக்கான், ஏதாவது சூனியம் பண்ணிடுவானோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த திருட எந்திரிச்சுக்கிறான். அதாவது நல்லா கூடியெல்லாம் போட்டுருக்கனால ஃபேஸ் தெரியல. ஸோ ஜின் வந்துட்டு சரி ஓகே இப்போ நம்ம பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக மெதுவாக அப்படியே போகிறாரு. ஸோ அந்த திருட என்ன பண்ணுறான் அப்படின்னா கிச்சனுக்கு போகிறான். கிச்சனுக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு ஏதாவது அதிகமான விலை இருக்குதுல்ல, ஸோ அந்த மாதிரி திங்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கான். என்ன பண்ணுறாருன்னா ஜின் வந்துட்டு அப்படியே லைட்டாக கிச்சனுக்கே போயிட்டாரு.
ஸோ ஜின் வந்துட்டு இப்படி பின்னாடி இருந்து போவார்ல, ஸோ அவன் அந்த பக்கம் திரும்பி நின்றுருக்கா, இவர் முதுகு பின்னாடி போயிட்டுருக்காரு. ஸோ முதுகுக்கு பின்னாடி போயிட்டு அப்படியே பேக், அதாவது பின்னாடி இருந்து கட்டி பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா இருக்குமோ பிடிச்சிக்கிறாரு, தப்பிக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி பிடிச்சதுக்கப்புறமா அந்த திருடன் வந்துட்டு கொஞ்சம் கூட ஆடவே இல்லை, அசைவே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிற்கிறான். ஆனால் ஜின் மட்டும் இப்படி பிடிச்சி நல்லா இருக்குமோ பிடிச்சிட்டு விடமாட்டேன்டா அவர் தான் ஆடிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த திருடு கொஞ்சம் கூட இதாகவே இல்லை, அப்படியே ஃப்ரீஸாக நிற்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், இவன் ஆடவே இல்லை, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே ஜின்னும் அப்படியே அமைதியாக இருக்காரு. ஸோ அப்படியே அந்த திருட லைட்டாக அந்த ஹூடியெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி திரும்பி பார்க்கணும் செம்ம கோவத்தில். ஆனால் அந்த திருடன் கிடையாது, அது திருடி நீங்கள் தான் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி திருடிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த தடவை வந்துட்டு ஜின் கிட்ட தான் செமையாக மாட்டிக்கிட்டீங்க. அதுவும் உங்களுக்கு கோவம் என்ன அப்படின்னா, அவர் பிடிச்சதில்ல, அதாவது உங்களை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டார்ல, அதனால தான் உங்களுக்கு கோவம். நீங்கள் மாட்டிருந்து கூட கோவம் இல்லை, அவர் கட்டி பிடிச்சதான் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே மொரன்னு முறைக்கிறீங்க. ஜின் அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு. பொண்ணா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஆனாலும் உங்களை விடவே இல்லை, அப்படியே கட்டி நின்று இருக்காரா. உங்களுக்கு அப்படியே கோவமா வருது. விடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்படி ஜின் வந்துட்டு வா, வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஐயோ கடவுளே, இவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி, விட்டு தோடா அப்படிங்கிறீங்க. ஸோ ஜின் வந்துட்டு இல்லை, நீங்கள் உங்கள் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதாவது ஜின்னுக்கு திருடிங்கிறதே மறந்துட்டு போயிட்டு உங்களை பார்த்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். உங்கள் பேர் என்ன, உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு செம்மையாக கோவம் வந்தது. அப்படியே வயிற்றுல ஒரு குத்திட்டு நீங்கள் அப்படியே அந்த பக்கம் ஓட பார்க்குறீங்க. சின்ன பின்னாடி துரத்திட்டே வராங்க. ப்ளீஸ் நில்லு உங்கள் பேராவது சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. பைத்தியக்காரா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடிடுறீங்க நீங்களும். அடுத்த நாள் விடியுது. ஸோ அதே மாதிரி ஸ்டேஷனுக்கு போகிறாரு. ஸ்டேஷனுக்கு போகிறப்ப ஜேகேவும் ஹோபியும் ஓடி வந்து, சார் பிடிச்சிங்களா, இன்னைக்கு என்னத்தை திருடுனா, அதாவது அந்த திருடன் வந்துட்டு இன்னைக்கு என்ன திருடுனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சின்ன அப்படியே ஒரு மாதிரி கிறக்கத்துலேயே வந்து உட்கார்றாரு. என்ன சின்ன சாருக்கு ஏன் இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்காரு, ஒரு மாதிரி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. திரும்ப ஹோபி கேட்குறாரு, சார் இன்னைக்கு என்னத்தை திருடுனா அவன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னோட மனசை தான் திருடிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எது மனசையா, யோ என்னையா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து கேட்கவும், ஒன்றும் இல்லை இன்னைக்கு எதுவும் திருடல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி திக்கி பேசுறாரு. ஸோ ஹோபி வந்துட்டு, சார் பிடிச்சிங்களா இல்லையா, எங்க அவன் அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, இன்னைக்கு என் வீட்டுக்கு வரலடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஹோபி மைண்டுக்குள்ளே இப்படி தான் ஓடிட்டு இருக்கு. என்னன்னா, எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் அந்த கேஸை வந்துட்டு நான் இவ்வளோ நாளாக பார்த்துருக்கேன். அந்த கேஸோட தியரியே வந்துட்டு 4 நாள், அதாவது ஒரே வீட்டில் 4 நாள் திருடுவாங்க. இவர வீட்டில் மட்டும் 3ஆவது நாள், அதாவது 2 நாள் திருடிட்டு போயிடுவானா என்ன. போலீஸ்ன்னு கூட தெரிஞ்சாலுமே அவன் அதான் பண்ணுவான், திருடி இருக்கணும். ஆனால் வரல அப்படிங்கிறாரு. ஆனால் காலையில் வந்துட்டு ஏதோ மனசை திருடுனா இதே திருடுனா அப்படிங்கிறாங்க. என்னமோ இருக்குதே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படி ஹோபி வந்துட்டு தீவிரமாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஜின் வந்து டக்குன்னு வராரு. வந்துட்டு ஹோபியா அப்படின்னு கூப்பிடுவோம். சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஹோபி, இனிமேல் வந்துட்டு நீங்கள் என்னோட கேஸில் நீங்கள் பாருங்கள், உங்களோட கேஸை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது உங்கள் கேஸை நான் பார்க்கவா, அதெல்லாம் என்னால் முடியாது, என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா வந்துட்டு இந்த கேஸ் எல்லாம் தான் வந்துட்டு ஜின் பார்ப்பாரு. அதனால இந்த கொலை கேஸ்க்கெல்லாம் என்ன இருக்காதீங்க சார், வேணா ஜேகே பிடிச்சி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆல்ரெடி ஜேகே அசிஸ்டண்ட்டாக இருக்கான், இப்போ உனக்கு வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சார் ஹோபிக்கு போய் நான் அசிஸ்டண்ட்டாக போங்க சார், அவரே பயந்து சாவார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லவும், டே நான் அசிங்கப்படுத்தாதடா அப்படின்னு ஹோபி பேசுகிறாரு. ஸோ ஜின் வந்துட்டு இனிமேல் உங்கள் கேஸ் எனக்கு, என் கேஸ் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ஹோபி வந்துட்டு செத்தாலும் சாவனே தவிர உங்கள் கேஸ் பக்கம் நான் போக மாட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன் ஹோபி இந்த மாதிரி பண்ணுறீங்க, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு டெய்லி 4 கேஸ் வருது, ஆனால் எனக்கு எப்பயாவது ஏதாவது கேஸ் வரும். நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்போ நான் மோஸ்ட்லி சும்மா தானே இருக்கேன், மற்ற கேஸ் எல்லாம் தானே பார்த்துட்டுச்சுமா அப்படி இப்படி இருக்கேன், நீங்களும் அதே மாதிரி அப்படி இப்படி மற்ற கேஸ் எல்லாம் பார்த்துட்டு இருங்க, உங்களுக்கு கொலை கேஸ் எல்லாம் இப்போதைக்கு வராது, அதுக்குள்ளே நான் உங்களோட கேஸை ஃபுல்லாக முடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எது முடிச்சிடுறீங்களா, என்ன முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அந்த கேஸை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. உங்கள் டோனும் சரியில்லை, நீங்கள் பேசுகிறதும் சரியில்லை, என்னமே எனக்கு எதுவுமே சரின்னு படலை சார் அப்படின்னு சொல்கிறாரு ஹோபி. அதெல்லாம் சரின்னு படும் ஹோபி, இப்போதைக்கு என்னோட கேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தான் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. சார் நான்லாம் போயிட்டு இந்த மர்டர் கேஸ்லாம் பார்க்க மாட்டேன் சார் அப்படிங்கிறாரு. ஐயோ மர்டர் கேஸ்லாம் இப்போதைக்கு வராதுப்பா, ஒரு லாஸ்ட் வீக் தான் நான் ஒரு கேஸ் முடித்தேன். ஸோ அதுக்கடுத்தது பொழுதுனைக்கு யாராவது கொண்டுட்டே இருப்பாங்களா என்ன, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு ஸ்டேஷன்லேயே உட்காந்துட்டு ஆஃபீஸில் ஒர்க்கை பார்த்துட்டு இருங்க போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹோபி வந்துட்டு ஆமாம்ல சரி ஓகே, தைரியமா யாரையாவது கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்துட்டு ஜின் வந்துட்டு ஹோபியோட எல்லா கேஸும் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஃபைலில் எடுத்து பார்க்குறாரு. ஜின்னுக்கு கன்ஃபார்மாக தெரியும் நீங்கள் திரும்ப வந்துட்டு ஜின் வீட்டுக்கு வரமாட்டீங்க அப்படிங்கிறது, ஏன்னா உங்கள் ஃபேஸை பார்த்துட்டாரு. அதனால் நீங்கள் அடுத்து வேற ஒரு பக்கம் தான் போவீங்கிறது அவருக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அதனால் அடுத்து எங்கே போகிறீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு வந்துட்டு அந்த ஃபைலாக பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அடுத்து எங்கே போவா அப்படிங்கிற மாதிரி
ஜின்னுக்கு வந்துட்டு உங்களை மறுபடியும் பார்த்தே ஆகணும், உங்ககிட்ட பேசி ஆகணும், அந்த மாதிரி உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால அதுக்காக தான் அவர் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு தவிர நீங்கள் திருடுறீங்கனால கண்டுபிடிக்கணும்னு நினைக்கல. ஸோ அவரை நான் மறுபடியும் எப்போ பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த கேஸை அவ்வளோ தீவிரமாக வந்துட்டு என்ன ஆனந்த ஃபைல் எல்லாத்தையும் சுற்றி போட்டுட்டு அவர் நடுவில் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. எல்லாரும் பார்க்குறாங்க, இவ்வளோ சின்சியராக பார்த்துட்டு இருக்காரு இந்த ஃபைல் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு சட்டு வேலை முடிச்சுட்டு போயிடுவார் ஜின் எப்பவுமே, அந்த கொலைக்கேஸாக இருந்தால் கூட. ஆனால் எதுக்கு இவ்வளோ மெனக்கெட்டுறாரு, ஆல்ரெடி எல்லாமே பார்த்து வச்ச ஃபைல் தானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன வந்துட்டு இதெல்லாம் இந்த ஃபைல் எல்லாம் பார்த்ததுல அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. ஒவ்வொரு சிட்டியில் ஒவ்வொரு வீடு மாதிரி சூஸ் பண்ணிக்கிறீங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு சிட்டியில் ஒரு வீடு மாதிரி சூஸ் பண்ணிப்பீங்க. அந்த வீட்டில் இருந்து ஒரு 4 நாளைக்கு திருடுனீங்க அப்படின்னா ஒரு 20 வீடு தள்ளி அதே சிட்டியில் அடுத்த 4 நாளைக்கு திருடுவீங்க. இதுதான் உங்களோட தியரி. அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ இப்போ வந்துட்டு ஜென் இருக்க சிட்டியில் அவரோட வீட்டில் 2 திருடி இருக்கீங்களா? ஸோ அடுத்து அவரோட வீட்டில இருந்து 20 வீடு தள்ளி நீங்கள் அகைன் வந்து இன்னைக்கு திருட போறீங்க அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த டோர் நம்பர் இந்த மாதிரி எல்லாம் அட்ரஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ நீங்களும் அதே தான், ஜின் வீட்டிலேருந்து ஒரு 20 வீடு தள்ளி திருடத்துக்கு வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ பக்காவாக பிளான் பண்ணுறீங்க. இன்னைக்கு வந்துட்டு உங்களோட டார்கெட் வந்துட்டு டைமண்ட். ஏன்னா அவங்க வீட்டில் வந்துட்டு நிறைய டைமண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட்டு. ஸோ டைமண்ட் இருந்தால் திருடுவோம், இல்லைனா நகை காசு எது இருக்குதோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்களும் பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே அந்த ப்ளூ பிரிண்ட்லாம் போடுவாங்களா, அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. எந்த வழியில் போகலாம், என்ன மாதிரி போகலாம், எங்கெங்கெல்லாம் கேமரா இருக்கும், அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் பக்கா திருடி ஃபைனலாக இருட்டும் ஆயிடுச்சு. ஸோ ஜின் வந்துட்டு உங்களுக்கு முன்னே அந்த வீட்டில் வந்துட்டு இருக்காரு. ஆனால் அவரே திருட மாதிரி தான் வந்து அந்த வீட்டில் யாருக்கும் தெரியாமல் உட்காந்துருப்பாரு ஒரு வாரமாக. நீங்கள் வரீங்களான்னு பார்க்கலான்னு. ஸோ அதே மாதிரி நீங்களும் வரீங்க. ஸோ உங்களை பார்த்தது ஜின்னுக்கு அவ்வளோ ஹாப்பி. வந்துட்டா என் செல்லக்குட்டி அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு பேன் பார்த்துட்டே இருக்காரு. ஸோ உங்களுக்கு ஜின் இருக்கிறது தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கும் அடுத்தடுத்த பக்கம் அப்படியே ஏறி செவரு ஏறி குதிச்சு போகிறீங்க. பாரு என் செல்லக்குட்டி எப்படி செவரெல்லாம் ஏறி குதிக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அவர் ஒரு போலீஸுங்கிறதே மறந்துட்டாரு போல. ஸோ அந்த மாதிரி பேன் பார்த்துட்டே இருக்காரு. நீங்களும் இந்த செவரெல்லாம் ஏறி குதிச்சு பெரிய பெரிய மதிலாக இருக்குது அது மேலே ஏறுறீங்க. அப்படியே குரங்கு மாதிரி தாவுறீங்க. அந்த பைப் இருக்குல்ல, பைப் லைன். ஸோ அதையெல்லாம் பிடிச்சி மேலே ஏறி அந்த பால்கனி வழியாக போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஜின் அப்படி கீழேன்னு பேன் பார்க்குறாரு. ஐயோ இப்போ நான் எப்படி அதில் ஏறி போவேன், அவ்வளோ ஹைட்டாக இருக்குது, எப்படி ஏறி போனா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நிற்கிறாரு. ஆனால் ஜிக்கு வந்துட்டு வேறு வழி இல்லை, இப்போ வந்து தான் ஆகணும், உங்களை பார்க்கணும்ல. அதனால ஜின் வந்துட்டு அந்த பைப்பில் வந்துட்டு ஏற ட்ரை பண்ணுறாரு. ஒரு 4 இது, அதாவது ஒரு கொஞ்சம் தூரம் ஏறுறாரு. அப்படியே சரண் வலிக்கிட்டு கீழே வந்து விழுறாரு. திரும்ப ஏறுறாரு, சரண் வலிக்கி வந்து கீழே விழுறாரு. கிட்டத்தட்ட நீங்கள் திருடிட்டே வந்திருப்பீங்க. ஆனால் அவர் இன்னுமே அங்கே ஏறுறது இறங்குது அந்த மாதிரி வலிக்கிட்டு வரதாவே இருக்கும். ஸோ இந்த டைம் வந்துட்டு ஜின் கீழே இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அந்த பைப் லைன் வழியாகவே இறங்கலான்ட்டு அங்கேருந்து மேலே இருந்து லைட்டாக அதை பிடிச்சிட்டு இறங்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் வர்றது ஜின்னுக்கும் தெரியல. ஸோ கீழே இருந்து அவர் மேலே பார்க்காம அவர் பாட்டுக்கும் மறுபடியும் ஏறிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் இறங்கி வர அவரும் மேலே ஏறி வர 2 பேரும் அப்படியே முட்டி பொத்துன்னு 2 பேரும் ஒன்றா விழுறீங்க. ஸோ விழுந்துட்டீங்க. ஜின் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா ஜின்னுக்கு பக்கத்தில் நீங்கள் கிடப்பீங்க. அப்படியே பேபி நீ வந்துட்டியா, ஐ மிஸ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எது மிஸ் யூவா, சிவா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் எழுந்திருக்கிறீங்க. ஆனால் ஜின்னட்டு உங்களை பிடிச்சிருக்கிறாரு. போகாத உன் பேர் என்ன, பேராவது சொல்லிட்டு போ, நான் எவ்வளோ கஷ்டப்படி வந்து தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். டேய் யாரா நீ, தெரியாமல் விட்டு உன் காசெல்லாம் வந்து திருப்பி கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்றீங்க. விடுறதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு துரத்திட்டு வந்தேன், இப்படியெல்லாம் பண்ணாத, உன் பேர் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டேக்காரு. நீங்கள் வந்துட்டு பேர் எதுக்கு, நீ யார் முதல்ல அப்படின்னு கேட்கவும், என் பேர் ஜின், நான் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் என் அம்மா பேர் இது, நான் வந்துட்டு இந்த வீட்டில் தான் இருக்கேன். ஆனால் எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ இதுக்கு, அதுவும் இல்லாமல் நான் ஒரு பேச்சுலர் பா, இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலை, நான் வந்துட்டு ஒரு நல்ல பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏதோ வந்துட்டு அவரை பொண்ணு பார்க்க போன இடத்துல இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. நீங்களும் பார்க்குறீங்க மேலே கீழே போலீஸோ அப்படிங்கிற மாதிரி. போலீஸா இருந்தா என்ன, உனக்கு பிடிக்காத போலீஸ் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு எதிரியே நீங்க தாண்டா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்க எஞ்சி ஓட பாக்குறீங்க. சின்ன பின்னாடி தத்திட்டு வராரு. டார்லிங்ட்டு ஐயோ இவன் வேற டார்ச்சர் பண்றானே அப்படிங்கிற மாதிரி நீங்க பயங்கர ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கிறீங்க. சின்னவங்க பின்னாடி டார்லிங் அது மாதிரி கத்திட்டே வராரு. செல்லாம் இந்த பிரகாஷ் ராஜ் கத்துவாரு பத்தியா, செல்லாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அவ்வளோ அழகா கத்திட்டு வராரு. ஆனால் நீங்க வந்துட்டு ஐயோ கடவுளே நான் இவங்கிட்ட காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி நீங்க பயங்கர ஃபாஸ்டா தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கீங்க. சின்ன துரத்தி பார்த்துட்டு ஐயோ என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறா, இவ்வளோ விட பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அப்படியே மூச்சு வாங்கி அப்படி நின்று இருக்காரு. நீங்கள் அப்படியே கண்ணு மாதிரி எதுறதுக்கு இல்லை, அதாவது பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடிட்டீங்க. நீங்கள் அந்த இடத்துல எங்கேயுமே இல்லை. சுற்றி பார்த்தா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஜின்னுக்கு தான் வந்துட்டு செமையாக பயமாக இருக்குது. ஐயோ கடவுளே இப்படி மிஸ் பண்ணிட்டேனே என் ஏஞ்சலா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஜின் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் பார்க் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால இந்த மாதிரி துரத்திட்டு இருக்காரு. ஆனால் அவர் போலீஸ் ஆச்சு, அதனால நீங்கள் பயந்து ஓடுறீங்க. அவர் இந்த மாதிரி டார்லிங் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. ஐயோ கடவுளே ஏன்டா இவங்ககிட்ட வந்து சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்படியே நீங்கள் ஒரு வழியாக உங்கள் வீட்டுக்கே போயிருப்பீங்க. அண்ட் ஜின் வந்துட்டு இன்னுமே அது நடுவரிலே தான் நின்றுருக்காரு. ஸோ சுற்றி முற்றி ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல.
சரிப்போ போகலாம் அப்படிங்கிற மாதிரி மெதுவாக நடந்து போயிட்டுருக்காரு. அப்படி நடந்து போகிறப்ப பயங்கரமாக அழுகிற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஜின்னுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. என்னடா அது, எங்கடா யார் அழுறது அப்படிங்கிற மாதிரி திரும்பி திரும்பி பார்க்குறாரு. ஆனால் அந்த வாய்ஸ் எங்கேயோ ஃபெமிலியராக இருக்குது, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த சத்தம் கேட்குற திசையை பார்த்து போயிட்டுருக்காரு. போய் பார்த்தா அங்கே ஹோபி தான் ஓன்னு அழுதுட்டுருக்காரு. ஹோபி நீ என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஹோபி வந்துட்டு ஜின்னை பார்த்துட்டு சின்ன அப்படிங்கிற மாதிரி ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. டே இங்கே என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி, அது இந்நேரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது மார்னிங் ஷிஃப்ட் தான். ஸோ நைட்டில் என்னடா பண்ணிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது யூனிஃபார்மோட. நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்போதைக்கு மர்டர் கேஸ் வராதுன்னு சொன்னீங்கல்ல, ஆனால் அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறாங்க. அந்த தூரத்தில் வந்துட்டு ஒரு டெட் பாடி இருக்குது. ஸோ அது மேலே அதாவது ஒரு ஒயிட் கலர் துண்டு போட்டு, அதாவது துணி போட்டு மூடி வச்சுருக்காங்க. அந்த தூரத்தில் வந்துட்டு அந்த டெட் பாடியை பாதுகாக்கிறதுக்காக ஹோபி வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஹோபி மட்டும் தனியாக அங்கே நிற்கிறாங்க. மற்ற போலீஸ்லாம் வரணும், அந்த அந்த ப்ரெஸ்லாம் வருவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த தடயங்களெல்லாம் எடுப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வர வரைக்கும் ஹோபி தான் அங்கே காவலாம். அதனால இங்கே பாருங்களேன், இந்த நடுராத்திரியில் இந்த போனத்துக்கு நான் காவலாம், இதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டு படிச்சேனா, இதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டு போலீஸ் வேலைக்கு சேர்ந்தனா அப்படிங்கிற மாதிரி அலறாரு. ஐயோ ஹோபி அழாத அழாத, என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்துட்டு பார்க்குறாரு. ஸோ ஜின்னுக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அவர் வந்துட்டு பயப்பட மாட்டார். ஸோ ஜின் வந்துட்டு ஓகே நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எங்கே போய் பார்க்குற, அது ரொம்ப கொடூரமாக கிடக்குது அந்த டெட் பாடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நீ பார்த்தியா ஹோபி அப்படின்னு கேட்கவும், நான் பார்க்கல, ஆனால் பார்க்க வச்சுட்டான் அந்த நாசமாக போன ஜேகே அப்படிங்கிற மாதிரி ஜேகே திட்டுறாங்க. ஜேகேவா அவன் எங்கே அப்படின்னு சொல்லுவோம். அதான் அங்கே இருக்கான் பாரு அந்த மூலையில் பைத்தியக்கார பரதேசி, அந்த மாதிரி கட்ட வத்தனே பேசுகிறாரு பயத்தாங்க முடியாமல். ஸோ திரும்பி பார்த்தா ஜேகே அங்கே டீ குடிச்சிட்டு இருக்காரு. ஏய் ஜேகே அங்கடா பண்ணுற அப்படின்னு சொல்லுவோம். பாஸ் நீங்கள் எங்கே இருக்கீங்களா, சரி இருங்க சார் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 டீ வாங்கிட்டு வராரு. ஸோ ஜின்னுக்கு ஒன்று ஹோபிக்கு ஒன்று கொடுக்குறாங்க. ஹோபி வந்துட்டு செம கோவத்தில் முறைச்சு பார்க்குறாரு ஜேகேவே. ஏன் ஹோபி இப்படி அவனை முறைச்சு பார்க்குறீங்கன்னு ஜின் கேட்கவும், இவன் தான் என்னை தனியாக விட்டுட்டு போனான், நான் வந்துட்டு அவ்வளோ தடவை சொன்னேன் இங்கே விட்டுட்டு போகாதன்னு, அவன் ஏதோ பெரியவனாட்டம் நான் டீ குடிச்சு அவங்களோட நான் வந்துட்டு இங்கே தூங்கிடுவேன் பரவாயில்லையான்னு மிரட்டிட்டு என்னை இங்கே விட்டுட்டு போயிட்டான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. ஸோ ஹோபி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே தானே இருந்தேன், உன் கண்ணு முன்னாடி தானே அந்த டீ கடை இருந்துச்சு, அதுக்கே அப்படி பயப்படுற அப்படின்னு கேட்கவும், கண்ணு முன்னாடி டீ கடை இருந்தாலும் என் காலுக்கு பக்கத்தில் டெட் பாடி கிடக்குது சார் அப்படின்னு கத்துறாரு. ஐயோ கடவுளே, இந்த ஹோபி வச்சு நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு ஜின்னு வந்துட்டு சரி ஓகே ஹோபி நீ வேணா வீட்டுக்கு போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எதாவது வீட்டுக்கு போவா இந்நேரத்தில் அப்படியே எனக்கு நிறைய டாக்ஸி இங்கே வந்து நிற்கிது பாருங்க, நான் வீட்டுக்கு பார்த்துக்கிறேன், நான் எப்படி போவேன் அப்படிங்கிற மாதிரி ஜின் கிட்ட கேட்கவும், ஜின்னு வந்துட்டு ஹோபி வீட்டுக்கு கூட போக முடியாதா, இப்படி நடந்து போங்க, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தானே உங்கள் வீடு அப்படின்னு சொல்லவும், இது இந்த இடத்துல நான் தனியாக நடந்து போகவா சார், என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், இந்த மாதிரி அர்த்தராத்திரியில் ஒரு சின்ன பையனை போயிட்டு தனியாக போக சொல்கிறீங்க, உங்களுக்கு மனசாட்சின்னு ஏதாவது இருக்கா இல்லையா, எங்கே காட்டுங்கன்னு ஜின்னோட ஷர்ட்டை பிடிச்சி இருக்கிறா. மனசாட்சி பார்க்குறேன்னு சொல்கிற பேரில் ஹோபி வந்துட்டு கழட்டி இருக்கிறாரு. ஐயோ ஹோபி என்ன பண்ணுற, ஏன் பாட்டினியாடா கழட்டு அப்படின்னு சொல்லவும், மனசாட்சி எங்கேயாவது இருக்கான்னு பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஹோபி கொஞ்சம் நேரம் அமைதியாக நின்று அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரா. அதனால ஹோபி வந்துட்டு அமைதியாக நின்று ஏன் ஜெக்கே ஹோபி இப்படி தனியாக விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லவும், சார் இதெல்லாம் எப்போ சார் இவர் கற்றுக்கிறது, ரொம்ப பயப்படுறாரு சார், கொஞ்சம் அப்படியே தைரியம் வரட்டும் தான் விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. தைரியம்லாம் வராதுடா, நீ விட்டுட்டு போனா என் உயிர் தான் வெளியே வரும், பரவாயில்லையா, என் குடும்பத்துக்கு நீ யாரா பதில் சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி ஹோபி ஒரு கத்துறாரு. பெரிய குடும்பம்டா உன்னோட குடும்பம், நீ உன் அம்மா அப்பா நீங்க 3 பேர் தான் இருக்கிறீங்க, அவ்வளோ பெரிய குடும்பமா அப்படின்னு கேட்கவும், எல்லாத்துக்கும் வேற என்ன பத்தப்பாவா இருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஒரு அம்மா தானே இருப்பாங்க, போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செமையா கோமா வந்துட்டு நின்றுட்டு இருக்காரு ஹோபி. ஜின்னு வந்துட்டு உங்க சண்டையெல்லாம் தீர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு, ஜேகே நீ வந்துட்டு ஹோபி பத்திரமா பார்த்துக்கோ, முடிஞ்சா ஹோபி கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நீங்க வா, நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஹோபி கூட்டு போய் வீட்டில் விட்டுட்டு ரிட்டர்ன் வராது. ஸோ ஜின் வந்துட்டு அது வரைக்கும் அங்கேயே தான் இருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த டெட் பாடி பக்கத்துலேயே தான் நின்று இருப்பாரு. அவருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அப்படியே பக்கத்தில் நின்றுட்டு இருக்கப்போ வந்துட்டு சுற்றி பார்த்துட்டே இருக்காரு, அங்கே ஏதாவது தடயம் கிடைக்குதா அந்த மாதிரி. அந்த இடத்துல பார்க்குறப்போ அந்த கை இருக்குல்ல, ஸோ அந்த டெட் பாடியோட கையில் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கட்சி அவங்க வந்துட்டு அந்த கையில் வந்துட்டு அப்படி விரித்து பார்க்குறாரு. ஸோ விரித்து பார்க்குறப்போ ஒரு சின்ன டாலர் மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு டாலர் மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தீயதாக இருக்கும். அதாவது இந்த இறந்து போனவரோடதா, இல்லை கொலை பண்ண வந்தவனோடதா, இல்லை எதிர்ச்சியாக வேற ஏதாவது, இல்லை நம்மளை வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக யாராவது இந்த மாதிரி வச்சுட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி வந்துட்டு பல கோணங்களில் வந்துட்டு யோசிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறப்போ ஜேகே வந்துட்டு ஹோபிக்கு வந்து வீட்டில் விட்டுட்டு வந்துடுறாரு. ஸோ ரிட்டர்ன் வரும்போது, சார் இந்த ஹோபி ரொம்பவே அநியாயம் பண்ணுறாங்க சார், அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்க வரைக்கும் நான் வெளியவே நிற்கணுமா, அப்போ தான் வந்துட்டு அவர் பயம் இல்லாமல் போவாராம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு.
அது தெரிஞ்சது தானேப்பா, விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஃபுல்லாக வந்துட்டு அதை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாடியெல்லாம் அந்த துணியெல்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டெட் பாடி ஹோபிஸ் அந்த அளவுக்கெல்லாம் ரொம்பவே கொடூரமா இல்லை, பட் லைட்டாக கொஞ்சோண்டு டெரராக தான் இருக்குது. ஏன்னா இறந்து கிடக்குறாங்க நைட் டைமில். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு லைட்டாக பயம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கு, ஹோபிக்கு செமையாக இருந்திருக்கு பயமா. ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. பார்க்க லைட்டாக கொஞ்சம் டெரராக தான் இருக்குது. ஏன்னா இறந்து ரொம்ப கொஞ்சம் அடிபட்டு ரொம்ப இது மோசமான நிலைமையில இறந்து கிடக்குற மாதிரி இருக்குது அந்த ஆள் வந்துட்டு. ஜின் வந்துட்டு காட்டுறாரு. ஜேகே இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாலர் வந்துட்டு அந்த கர்ச்சீஃபில் காட்டுறாங்க. ஸோ அந்த கர்ச்சீஃபில் வந்துட்டு ஒரு டாலர் இருக்குது. ஸோ அந்த ஜேகே அதை பார்த்துட்டு இது எங்கே இருந்துச்சு சார் அப்படின்னு கேட்கவும், அது அவனோட கையில் தான் இருந்துச்சு. ஸோ அப்படி கையில் மடக்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு அப்படியே எடுத்து பார்த்தேன், அதில் ஒரு டாலர் இருந்துச்சு. கர்ச்சீஃப் வச்சு தான் எடுத்தேன். இந்த தடயவியலாக இருப்பாங்களா, ஸோ அவங்களாம் வராங்களா இன்னும் சொல்லலையா அப்படின்னு கேட்கவும், சார் அவங்களாம் வரத்துக்கு மார்னிங் ஆயிரும் போல், அதுக்கு வந்துட்டு அவங்களாம் இந்த டைமில் வரமாட்டாங்க சார். இந்த ப்ரெஸ் வேணால் எந்த டைமில் கூப்பிட்டாலும் வருவாங்க. பட்டு அவங்க அன்வான்டாக எல்லா நியூஸும் வந்துட்டு இது பண்ணிடுவாங்க. திருட வந்துட்டு அதாவது யார் இந்த கொலகாரம் வந்துட்டு நம்ம இதை வெளியே சொல்கிறோம் அப்படின்னா, வெளியே அவங்க கொலகாரனுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அவன் கொஞ்சம் சேஃப்டி ஆயிடுவான். ஸோ நம்ம ப்ரெஸ்ஸை கூப்பிட வேணாம், ஃபஸ்ட்டு இந்த தடயவியல் நிபுணர் அவங்களெல்லாம் கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பக்கத்துலேயே நின்றுருக்காங்க. அப்படி லைட்டாக விடியுது. ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க, அதாவது ப்ரெஸ் வந்துட்டாங்க, அந்த மாதிரி அந்த தடயவியல் நிபுணர்கள் இருப்பாங்களே அவங்களும் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்ததுக்கப்புறமா அந்த அந்த கேஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்குறாங்க, கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அது யாருன்னு கண்டுபிடிக்கிறது அவங்களோட வேலை. ஸோ அந்த பாடியில் டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு ஒரு வழியாக 10-11 மணி இருக்கும், ஆஃபீஸ் போகிறாங்க. ஸோ ஜின்னும் ஜெகும் செம்ம டயர்டாக போகிறாங்க. ஏன்னா நைட் ஃபுல்லாக முடிச்சுட்டு நின்றுருப்பாங்க. அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு கூட போய் ஃப்ரெஷ்அப் கூட ஆகலாம், அப்படியே வந்துட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. ஏன்னா ஒர்க் இருக்குது அப்படிங்காக. போனதுக்கப்புறம் உள்ளே போயிருக்க கூட மாட்டாங்க. உடனே ஜேகே ஃபாஸ்ட்டாக அதாவது ஹோபி ஃபாஸ்ட்டாக வெளியே ஓடி வந்து, சார் என் வேலையை எனக்கு திருப்பி கொடுங்க, உங்களுக்கு தான் வேலை வந்துருச்சு அப்படின்னு கத்துறாரு. என்னையா உன் வேலை அப்படின்னு சொல்லவும், திருடனை பிடிக்கிறதா என் வேலை, அதுதான் எனக்குமே வேலை, இனிமேல் இந்த பக்கம் அதாவது உங்களோட பக்கம் நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அச்சோ, ஒரு நாள் வந்துட்டு ஒருத்தவங்க இறந்தாங்க அப்படின்னா டெய்லி யாராவது இறப்பாங்களா, என்னையா பேசுகிற நீ, நானே அதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சின்ன சொல்லிடுறாரு. ஹோபி வந்துட்டு சரி ஓகே, நேத்தான ஒருத்தர் சத்தான், இனிமேல் அடிக்கடி யாரும் சாக மாட்டாங்க, சாமி கடலில் யாரும் சாகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறாரு. அப்படியே வந்துட்டு அந்த அன்னைக்கு டே ஃபுல்லாக முடிஞ்சிருது. கொஞ்சம் அப்படியே டயர்டாகவும் இருக்குது மாதிரி இருந்தாலும் அப்படியே 2 பேரும் ஒர்க் பார்க்குறாங்க. ஸோ ஹோபியும் அப்பப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது காமெடி பண்ணிட்டு போயிடுவார். ஒரு வழியாக எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஷிஃப்ட் அப்படியே மாறுது. ஸோ நைட் டியூட்டியில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் தான் வந்துட்டு இங்கே இருப்பாங்க. மற்றவங்களாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி இவங்களும் எல்லோரும் போயிடுறாங்களா. ஜேகே அவங்களோட வீட்டில், அதாவது அவங்களோட வீட்டில் இருக்கிறாங்க. ஹோபி அவங்களோட வீட்டில் இருக்கிறாங்க. ஜின் வந்துட்டு இன்றைக்கும் வந்துட்டு காலையில் ஃபுல்லாக உட்காந்து அடுத்து நீங்கள் எந்த வீட்டுக்கு போவீங்கன்னு யோசிச்சிருப்பாரு. ஸோ எனக்கு அதாவது ஜின்னுக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த சிட்டியிலே இருக்க மாட்டீங்க, வேற ஒரு சிட்டிக்கு போயிடுவீங்க, அதுதான். அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அடுத்த சிட்டியில் கரெக்டாக என்னென்ன வீட்டுக்கு போவா, எந்தெந்த வீட்டுக்கு போக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாரு. இன்னைக்கு நைட் நேராக வந்துட்டு அங்கே போயிடுறாரு. ஸோ அங்கே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் அதே மாதிரி தான் நீங்களும் வருவீங்க, வழக்கம் போல் செவ்வறு ஏறி குதிக்கிறீங்க. ஒரு சின்ன சத்தம் கூட இல்லை நீங்கள் குதிக்கிறது. அவருக்கே ஆச்சரியமா இருக்குது, எப்படி எவ்வளோ பக்காவாக வந்துட்டு என்னோட டார்லிங் வேலை செய்து பாரு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்து ஆக்சுவலாக உங்களை பிடிச்சி ஜெயிலில் போடணும், ஆனால் அதை விட்டுட்டு உங்கள் பின்னாடி தெரியறாரு. நீங்களும் வந்துட்டு போயிட்டு அந்த திருடுற வேலையெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு லம்பாக நிறையா பணம் எடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பணம் தான் இன்றைக்கி தேவைப்பட்டிருக்குது. அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி ரிட்டன் வரீங்க. இன்றைக்கும் நீங்கள் இது மாதிரி மேலே அது மாதிரி பைப்பெல்லாம் பிடிச்சதான் ஏறி போயிருப்பீங்க. ஆனால் ஜினுக்கு தெரியும் கண்டிப்பாக நம்மளால் போக முடியாது, நம்மளால் வர வரைக்கும் கீழே வெயிட் பண்ணுவோம், இது வழியாக தானே வருவா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. கரெக்டாக நீங்கள் வந்து அப்படியே இறங்குறீங்க. சட்டுன்னு வந்து ஜின் வந்து உங்களோட ஃபேஸ்க்கு முன்னாடி வந்து நிற்கவும் உங்களுக்கு செமைய பயமாயிடுச்சு. ஒரு மாதிரி ஹார்ட்டே ஸ்டாப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஜின் வந்து அப்படி டக்குன்னு பார்த்தது யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சி வந்திருப்பீங்க. சடனாக ஒரு பர்சன் பார்த்து பயந்துருப்பீங்க. ஸோ பயந்துட்டு, ஓ நீயா இன்னைக்கு என்ன பிடிக்க வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கத்துறீங்க. பிடிக்க வரல, உன்னை பிடிச்சிதான் வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னையா பேசுகிற நீ, உனக்கு என்ன தானே வேணும் அப்படின்னு கத்துறீங்க. ஸோ ஜின்னு வந்துட்டு எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அட்லீஸ்ட் உங்கள் பேராவது சொல்லுங்கள், நான் டெய்லி இப்படி அலையிறேன்ல, உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உனக்கு நீ போலீஸ் தானே சொன்ன, நீ இந்த மாதிரி என்னை ட்ராப் பண்ணி கொண்டு ஜெயிலில் போட போறியா அப்படின்னு கேட்குறீங்க. ஜெயிலா, அச்சோ வயலுப்பட்டுக்கோ, என்னோட செல்லத்தை என்னோட டார்லிங் போய் நான் ஜெயிலில் போடுவேன்னா நான் அப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் வீட்டுக்கு வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கல்யாணமா, வீடா, என்னடா பேசுகிற நீ, உனக்கு தெரிஞ்சுதான் பேசுறியா, நான் ஒரு திருடி தெரியுதா இல்லையா, உன் வீட்லேயே நான் 2 தடவை திருடி இருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவருக்கு யோசனை வருது, ஆமாம்ல நீ என் வீட்டிலேருந்து திருடினல, பட் பரவாயில்ல, அந்த நகையெல்லாம் நீயே வச்சுக்கோ, என் அம்மாங்க அந்த நகை எல்லாமே என்னோட மருமகளுக்காக நான் சேர்த்து வச்சேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தாங்க, அதனால ஒரு பிரச்சனை இல்லை, அவளோட அதாவது என் அம்மாவோட மருமக தானே நீயே வச்சுக்கோ, அந்த காசும் உனக்கு தான், இன்னும் என்ன வேணுமோ என் வீட்டில் வந்து எடுத்துக்கிறது எல்லாமே உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே வியர்டாக பார்க்குறீங்க, இப்படியும் ஒரு ஆளா, நீ நிஜமா போலீஸா இல்லை என்கிட்ட போய் சொல்றியா அப்படின்னு கேட்குறீங்க. எப்போ இந்த மாதிரி நின்று பேச மாட்டீங்க, ஓடிடுவீங்க. பட் இந்த மாதிரி ஜின் துரத்திட்டே இருக்கும்.
இன்னைக்கு பேசி முடிச்சுட்டு போயிடலாம், டெய்லி துரத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு நின்று பேசிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி 2 பேரும் பேசிட்டே இருக்கிறீங்க. ஜின்னும் வந்துட்டு விடவே மாட்டேங்கிறாரு. உங்களை பற்றி கேட்டே இருக்காரு. நீங்கள் எந்த வீடு, எந்த ஊர், எங்கே இருக்கிற அந்த மாதிரி கேட்டே இருக்காரு. நீங்கள் அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஃபுல்லாக ஜின்னை பற்றி தான் கேட்டிருக்கீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்க அவ்வளோ ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. உடனே உங்களுக்கு கோவம் வந்துச்சு. ஏச்சி உன்னை பற்றி தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல தள்ளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிடுறீங்க. ஜின் வந்துட்டு திரும்ப உங்கள் பின்னாடியே பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கிறாரு. ஸோ ஓடிட்டு இருக்கிறதுக்கு அப்போ வந்துட்டு சடனாக நீங்கள் காணாமல் போயிடுறீங்க. ஐயோ இன்றைக்கும் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா, ஸோ கடவுளே மறுபடியும் நாளைக்கும் நான் அந்த மாதிரி நைட் ஃபுல்லாக தேட வேணும், அந்த மாதிரி முடிச்சுட்டு இருக்கிற நைட்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வழக்கம் போல் அவர் சோகமாக நடந்து போயிட்டுருக்காரு. அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறப்போ சடனாக ஒரு மாதிரி சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்ட் மறுபடியும் என்னடா இது இந்த பக்கமும் சத்தம் கேட்குது, டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா ஹோபி தான் தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருக்காரு. ஐயோ இவன் எங்கடா இங்கே ஓடி வந்துட்டு இருக்கிறான், எங்கே போனாலும் இவனும் வந்துடுறான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஓடி போயிட்டு ஹோபி வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. பார்த்துட்டு ஜின்ஸா நீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹோபி கேட்கவும், ஹோபி நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ பின்னாடியே ஜேகே வந்துட்டு பயங்கர அதாவது அது ஹோபின்னு கத்திட்டு ஓடி வராரு. ஜேகே நீ என்ன பண்ணுறீங்க, ஆமாம் என்னடா பண்ணுறீங்க, நான் போகிற இடத்துல நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரி வந்துட்டு கேட்குறாரு ஜின்னு. சார் அதை நாங்கள் கேட்கணும், நாங்கள் போகிற இடத்துக்குலாம் நீங்கள் எப்படி சார் வரீங்க, எனக்கு ஒரே உங்கள் மேலே டவுட்டாக இருக்குது. நீங்கள் போகிற இடத்துல அதாவது நாங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் தான் கொலை பண்ணுறீங்களோ அப்படின்னு மாதிரி கேட்கவும், ஏய் என்னடா பேசுகிற நீ, நான் திருடனை பிடிக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எந்த திருடனை பிடிக்க வந்தீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அங்கே வந்துட்டு பேர்த்து கொலை பண்ணி போட்டிருக்காங்க, அதை தான் நாங்கள் வந்துட்டு பார்க்கணும், அதாவது அதை தான் வந்துட்டு பாதுகாக்க சொல்லி எங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னாங்க வீட்டிலேருந்து. ஆனால் இந்த ஹோபி வந்துட்டு அங்கே நிற்கவே மாட்டேன்னு தலை தெறிக்க ஓடி வராரு, அதனால தானே இவர் துரத்திட்டு வந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லவும், இதுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்காரு. ஹோபி உங்களுக்கு பயமா இருந்தால் நீங்கள் வராதிங்க ஹோபி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் அதை தான் சொன்னேன், ஆனால் இவங்க எனக்கு கேட்காம பிடிச்சி தூக்கிட்டு வந்து அதாவது வீட்டில் இருந்து என்னை அப்படி கட்டி தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல நிற்க வச்சிட்டாங்க. எனக்கு இவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா சார், நீங்கள் எவ்வளோ திருடனை பிடிக்க வேணாம், நானே பிடிச்சிக்கிறேன், நீங்கள் எவ்வளோ இப்போ உங்களோட வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாரு. நான் திருடனெல்லாம் நான் பிடிச்சிக்கிறேன், இந்த வேலையை நானே பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹோபி, இதே மாதிரி எத்தனை நாளைக்கு இருக்க போகிறீங்க, வாங்க நான் வந்துட்டு இருக்கிறேன்ல, ஸோ நாங்கள் 2 பேரும் உங்கள் கூட இருக்கோம், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு இன்னைக்கு. சார் நேற்று கூட என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டீங்களா, அதே மாதிரி அனுப்பிச்சி விட்டுருங்க சார், இங்கே நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹோபி சொல்கிறாரு. இதில் தான் ஆகணும் ஹோபி சார், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அந்த இடத்துல போய் பார்த்தா 2 பேர் கொலை பண்ணி கிடக்குறாங்க. ஆனால் ஜின்னுக்கு வந்து ஒரு மாதிரி டவுட் ஆகுது. ஏன் அப்படின்னா, நீங்கள் போகிற இடத்துல எல்லாமே வந்துட்டு இது மாதிரி கொலை நடக்குதுல்ல. ஆனால் அவரும் யோசிக்கிறார், மேபி வந்துட்டு தற்செயலாக கூட நடந்திருக்கலாம்ல, நம்ம ஏன் அவ்வளோ சந்தேகப்படணும், அது நம்ம செல்லக்குட்டி டார்லிங் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, ஆனால் எங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு உங்களை பார்த்து அப்படிங்கிற மாதிரி விஷயத்த. திருடுன்னு பண்ண தப்பிச்சு ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த டெட் பாடி கிட்ட போய் பார்க்குறாங்க. இன்றைக்கும் நிறையா க்ளூலாம் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க, கிடைக்குது. ஆனால் இன்றைக்கும் அவங்க கையில் வந்துட்டு ஒரு டாலர் மாதிரி இருக்குது. அந்த டாலர் என்ன அப்படின்னா, நேற்று அந்த டெட் பாடி கிட்ட ஒரு டாலர் இருந்திருக்கும். ஸோ அதே டாலர் வந்துட்டு அவங்களோட கையில் இருக்குது. அதனால ஜின்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி டவுட் ஆகுது, என்ன இது 2 நாளும் வந்துட்டு நேற்றும் அதே டாலர் தான் கிடச்சிச்சு. ஜேகே நீங்கள் நல்லா கவனிச்சு அப்படின்னு கேட்கும். ஆமாம் சார் இதே டாலர் தான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் கூட ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க அப்படின்ட்டு ஃபோனை காட்டுறாரு. ஸோ ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு. அப்போ இன்றைக்கும் அதே டாலர் தான் இருக்குது. இந்த டாலர்லாம் கொலை பண்ணுறவன் வைக்கிறானா, இல்லை இந்த டாலர் இருக்கிறவங்க கிட்ட வந்து இந்த டாலர் யார் யார் அதாவது இந்த மாதிரி அதை ஒரு குறிப்பிட்ட நகை கடையில் வந்துட்டு இந்த மாதிரி கிடைக்கும் ஓகேவா. ஸோ அது செம ஃபேமஸான ஜுவல்லரி. அந்த ஃபேமஸான ஜுவல்லரியில் அந்த ஒரு பர்டிகுலர் டாலர் போட்ட செயின் மட்டும் ரொம்பவே ஃபேமஸ் ஓகேவா, அது நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த மாதிரி யோசிக்கிறாரு, ஒரு வேளை இந்த மாதிரி டாலர்லாம் போட்டிருக்காங்கல்ல, ஸோ அவங்கள பார்த்து கொலை பண்ணுறானா அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ யோசிச்சுட்டு அடுத்த நாளும் ஆகுது. ஸோ இந்த கேஸில் கொஞ்சம் சிவியராக போயிட்டே இருக்குது. ஏன்னா 3 கொலை ஆயிடுச்சு இதோட அடுத்தடுத்த நாள். அவருக்கு வந்துட்டு ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்குது. அதையும் பார்க்குறாரு, அப்படியே அதே சமயம் உங்களையும் பார்க்குறாரு. அடுத்த நாள் நீங்கள் எங்கே போவீங்க அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முன்னாடி சொல்லிட்டு போயிடறாரு, இந்த மாதிரி கொலை கேஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ஹோபியை கூப்பிடாதீங்க, அவர் பாவம் விட்டுருங்க, நானே வந்து பார்த்துக்கிறேன், எனக்கு கால் மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடறாரு. ஸோ ஜேகே மட்டும் தான் அங்கே போவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா. ஹோபி வந்துட்டு, சார் நீங்கள் எனக்கு தெய்வம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. இவர் வந்து நேராக வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அடுத்து உங்களை பார்க்கறதுக்காக கிளம்பி வராரு. அடுத்து நீங்கள் எங்கே இருப்பீங்க அவருக்கு தெரியும் இல்லையா. ஸோ அங்கேயே வந்துட்டு வெயிட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் இன்றைக்கி முன்னாடி வரும்போதே வந்துட்டு ஜின்னை பார்த்துட்டீங்க. வந்துட்டு நேராக ஜின் கிட்ட தான் வரீங்க. நீ உனக்கு என்னதாண்டா பிரச்சனை, நான் போகிற இடத்துக்குலாம் நீ ஏன் வர, உனக்கு அப்படி நான் என்னடா பாவம் பண்ணிட்டேன், வேணும்னா என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுக்கிந்தா, ஆனால் தயவு செஞ்சு என் பின்னாடி வராது அப்படின்னு சொல்லவும், டார்லிங் செல்லம் நீ ஏன் இந்த மாதிரி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறது. டார்லிங் செல்லமா, ஐயோ நீ ஜெயிலில் கூட போட, என்ன இந்த மாதிரி கூப்பிடாத, எனக்கு அப்படி பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. சொல்ல அந்த மாதிரி சொல்லாத, நீ எனக்கு செல்லம் நான் உனக்கு செல்லம், அந்த மாதிரி ஏதோ பாட்டெல்லாம் பாடுறாரு. எனக்கு நீ தான் செல்லம் அந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து கடுப்பாகுது. ஐயோ கடவுளே உனக்கு அறிவு இருக்கா, நீ நிஜமா போலீஸ் தானா இல்லை என்கிட்ட போய் பேசுறியா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் ஐடி கார்டெலாம் காட்டுறாரு. உங்களுக்கு இந்த மாதிரி ஜர்க் ஆகுது, போலீஸ் தான் போல அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் அவர் இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல, கோவம் வருது. அதே சமயம் சிரிப்பாகவும் இருக்குது. நீங்கள் வந்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. என் வேலை ஃபுல்லாக திருடுறது, அவ்வளோதான். நான் திருடுவேன்.
என் வாழ்க்கை முழுசாக திருடிக்கிட்டே தான் இருப்பேன். நீங்கள் வந்துட்டு ஒரு போலீஸ், உங்களுக்கு எனக்கும் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆ அப்படியே நீங்கள் சொல்லக்கூடாது, ஏன் சொல்கிறீங்க? நீ திருடிக்கிட்டே இரு, நீ வாழ்க்கை முழுசாக திருடு 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 திருடிக்கிட்டே இரு, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு திருடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ என்ன லூஸா? வெளியே இருக்க தெரிஞ்சு அப்படின்னா போலீஸ்காரன் பண்ணாடி திருடுறா அப்படின்னு யாராவது கேள்விப்பட்டாங்கன்னா சிரிக்க மாட்டாங்களா? என்னடா பேசுகிற நீ, உனக்கு புரிஞ்சுதான் பேசுறியா? ஒன்னா என்னை அரெஸ்ட் பண்ணிக்க இப்போவே, எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, நீ அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுரு, நான் எத்தனை வருஷம் ஜெயிலில் கழித்து நிற்கிறேன், ஆனால் நீ நினைக்கிறதாலும் நடக்காது, நீ இந்த மாதிரி என்னை வந்துட்டு ஃபர்ஸ்ட் செல்லன்னு கூப்பிடுறது நிறுத்து அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் ஜின்னு நிறுத்த செல்லன் இந்த மாதிரி எல்லாம் பேசாத, எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எனக்கு பைத்தியம் கிட்ட பிடிச்சிருச்சாடா அப்படின்னு நீங்களும் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் படி திட்டிகிட்டே இருக்கிறீங்களா? ஸோ ஜின் வந்துட்டு நீ வந்த வேலையை மட்டும் பாரு, என்ன திட்டாத, நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்காரு. ஒரு மாதிரி கோவிச்சிட்டு நின்றுருக்காரு, கை கட்டி பின்னாடி திரும்பி நிற்கிறாரு. ஸோ அது மாதிரி கோமா நிற்கிறாராம். அதனால வந்துட்டு அந்த கோவத்தை அப்படி காட்டிட்டு நிற்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பாக வருது, அவர் பண்ணுறது க்யூட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு திருடி, அவர் ஒரு போலீஸ், எப்படிப்பா செட் ஆகும்? உங்களுக்கு லைட்டாக அவர் பிடிக்க ஆரம்பித்தாலும் நீங்கள் வந்துட்டு கண்டுக்கிறது இல்லை. ஐயோ சாமி, எப்படியோ போய் வந்துட்டு இந்நேரத்தில் பேச செல வரும், அப்படியே உனக்கு கடிச்சு அடிச்சு சாவடிக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. போயிட்டு நீங்கள் திருடிட்டு வரீங்க. அவர் அப்படியே பொறுமையாக உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. நீங்கள் வரும்போது அவ்வளோ அழகாக உங்களுக்கு க்யூட்டாக அப்படியே ரசிக்கிற மாதிரி பார்க்குறாரா? உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது, அதனால காட்டிக்காம கருமம் இந்த மாதிரி மட்டும் பார்க்காத அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னதான் இந்த மாதிரி நான் பார்க்க முடியும், வேற யாரை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு வெக்கமாவே இல்லையா? நான் ஒரு திருடிடா, போடா அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லிட்டு ஓடிடுறீங்க. ஸோ நீங்கள் ஓடுறீங்க, ஜின்னு வந்துட்டு வழக்கம் போல் பின்னாடியே வராரு. பாதி தூரம் தான் வராரு, பாதி தூரத்துக்கு மேலே நீங்கள் காணோம். அவருக்கு மறுபடியும் ஒரு மாதிரி டவுட் ஆகுது. 2 நாளாக வந்துட்டு நம்ம போகிற இடத்துலலாம் கொலை நடந்துச்சுல்ல, இப்போ இன்றைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கோம், இங்கே ஏதாவது கொலை நடந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஃபோன் எடுக்கிறாரு ஜேகே, கால் பண்ணலாமான்னு. ஆனால் ஆல்ரெடி ஃபோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு கால் வருது ஜேகே கிட்ட இருந்து. ஜேகே என்னாச்சு அப்படிங்கிற கேட்கவும், சார் நீங்கள் இருக்கிற ஏரியா எந்த ஏரியா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவர் ஒரு பிளேஸ் சொல்கிறாரு. நீங்களும் அதாவது நீங்கள் ஓடி இருப்பீங்க, ஆனால் ஜேகே வந்துட்டு சொல்கிற பிளேஸ் ஜின்னு இருக்கிற பிளேஸ் தான். நான் அங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ ஜின்னுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் வர இடத்துக்கு எல்லாமே வந்துட்டு எல்லா ஒரு இடத்துல கொலை நடக்குது, அந்த மாதிரி வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது. உங்கள் மேலே டவுட் படவும் முடியல, சந்தேகப்படாமல் இருக்கவும் முடியல. பார்த்தா நீங்கள் இந்த செட் மாதிரி இருக்கிறீங்க, ஜஸ்ட் திருடுற வேலை மட்டும்தாங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவருக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவும் இருக்குது. அதனால ஜேகே கிட்ட வந்துட்டு சரி இதை வர அப்படிங்கிற மாதிரி அந்த லொக்கேஷன் விட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு ஜேகே நிற்கிறாரு. ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. 4-5 பேர்த்த வந்து கொலை பண்ணிக்கிறாங்க. 4-5 பேர், அத்தனை பேருமே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட். எல்லா காலத்துலேயும் அந்த மாதிரி செயின் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி செயின் யார் போட்டிருக்காங்களோ அவங்கள கொலை பண்ணுவாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸ்லாம் முடிப்பாங்களா, அடுத்த நாள் மார்னிங் ஃபுல்லாக அந்த கேஸ்லாம் ரொம்பவே சிவியராக தான் போகுது. ஸோ நியூஸ் சேனல்லாம் வந்துட்டு நாடிட்டு இருக்குது, இந்த மாதிரி டெய்லி வந்துட்டு கொலை பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. போலீஸ்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு வழக்கம் போல் பரப்புவாங்களோ, அந்த மாதிரி தேவையில்லாமல் போலீஸும் நைட்டு பகல கஷ்டப்படுறாங்க. ஆனால் அதெல்லாம் நியூஸ் சேனல் வந்துட்டு சில நியூஸ் சேனல் வந்துட்டு தப்பாக இந்த மாதிரி பேசுகிறாங்க. சில பேர் வந்துட்டு அவங்களும் பிடிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் கஷ்டப்படுத்த கண்டுபிடிக்கிறாங்க, தேடிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் போயிட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஜின் வந்துட்டு அந்த கேஸ் விஷயம் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்துருப்பாங்கல்ல, ஜேகே ஃபுல்லாக பார்த்துருப்பாரு. ஹோபி வந்துட்டு மார்னிங் டைமில் இந்த கேஸை கொஞ்சம் எடுத்து பார்ப்பாரு. அவர் நைட் டைம் நாங்கள் போய் நிற்க தான் பயப்படுவாரே தவிர மற்றபடி செம பிரில்லியன்ட்டு. அதனால நிறைய குழுவெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு ஹோபியும். அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார் இதாவது இது வரைக்கும் இந்த நடந்த கொலைகள்லாம் வச்சு பார்க்குறப்போ இந்த எப்படின்னா அந்த அன்னைக்கு அந்த கடையில் யார் யாரெல்லாம் அந்த செயின் வாங்குறாங்களோ அவங்கெல்லாம் சாகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. அது எப்படி அந்த கடையில் செயின் வாங்குறவங்களாம் சாகணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ இப்படி யோசிச்சுட்டு ஹோபி சொன்னது ஒரு மாதிரி தோணிகிட்டே இருக்குது. அப்படி ரிட்டனாக தோணிக்கிட்டே இருக்கிறப்ப தான் இல்லை இவங்க எப்போ செத்தாங்க அப்படின்னு சொல்லவும், இவங்க வந்துட்டு இந்த செயினை நேற்று வாங்கியிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி சாகுறாங்க. வாங்கின அடுத்த நாள் இல்லைனா அந்த அன்னைக்கு நைட்டு இறந்துருவாங்க. அந்த அன்னைக்கு நைட் இல்லைனா அடுத்த நாள் நைட்டு கன்ஃபார்மாக இறந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்கிறாரு. அது அப்படியே சிங்க் ஆகுது. அவர் சொல்கிறது வந்துட்டு 100% வந்து கரெக்டாகவும் இருக்குது. அதனால வந்துட்டு ஜின்னுக்கும் ஜேகேக்கும் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கப்போ ஜேகே வந்துட்டு சார் இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் தேடி பார்க்குறேன் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு அந்த கடைக்கு போகிறாரு. ஸோ அந்த பெரிய ஜுவல் ஷாப் இருக்குல்ல, அங்கே போகிறாரு ஜேகே. அது ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்க்குறதுக்கு. ஸோ அப்படி க்ளூ கிடைக்குமான்னு பார்க்கறதுக்கு போகிறப்போ ஜின்னுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. ஏதோ ஒரு மாதிரி மைண்டில் ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்குது. அதனால ஜின்னும் வந்துட்டு ஒரு வேளை நீங்களாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனால் நீங்கள் ஒரு பொண்ணு எப்படி இத்தனை பேர் கொலை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அதுவும் யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் வந்து ஒரு அந்த டே ஃபுல்லாக முடிஞ்சிருது. அடுத்த நாள் வந்துட்டு உங்களை மீட் பண்ண வேண்டிய நாளும் வருது. ஸோ நீங்கள் அதாவது அடுத்த நாள் நீங்கள் போவீங்களா இன்னொரு பிளேஸ்க்கு, அந்த பிளேஸ் தான் ஓகேவா. அந்த பிளேஸில் உங்களுக்காக வழக்கம் போல் வெயிட் பண்ணுறாரு. என்னதான் காலையில் ஃபுல்லாக ஒர்க் இருந்தாலும் நைட் வந்துட்டு கன்ஃபார்மாக உங்களை பார்க்க வரதில்ல, மிஸ்ஸே பண்ண மாட்டார், கண்டுபிடிச்சி வந்துடுவார். ஸோ உங்களுக்கு முன்னே அவர் அங்கே நிற்பார், எதோ திருட மாதிரி. இன்றைக்கி அப்படி தான் நீங்கள் வரதுக்கு முன்னாடியே வந்து நின்றுருக்காரு. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க. ஜின் நிஜமாவே சொல்கிறேன், எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. நான் வந்து ஒரு திருடி ஓகேவா. நான் நல்லா திருடிட்டே தான் இருப்பேன்.
நீங்கள் வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதுவும் வந்துட்டு நான் உங்களை பற்றி நிறைய விசாரித்து கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் ஒரு நல்ல பர்சன், ஓகேவா? உங்கள் மதர் வந்துட்டு ரொம்பவே நல்லவங்களா இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. நான் வந்து உங்களுக்கு செட் ஆக மாட்டேன். எனக்கு புரியுது, நீங்கள் வந்துட்டு என்னை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட நீங்கள் இங்கே வரலங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா நீங்கள் என்னை பார்த்த அன்றைக்கே அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். பட் நீங்கள் இவ்வளோ நாள் வந்துட்டு உங்களோட பிஹேவியர் எதுவுமே வந்துட்டு எனக்கு என்னை அரெஸ்ட் பண்ண வந்த மாதிரி தெரியல. ஸோ நீங்கள் நிஜமாக நீங்கள் சொல்கிற விஷயம் நிஜமாக இருக்கலாம், ஆனால் அது எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சீரியஸாக மூஞ்சி வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனால் சின்ன அப்படியே அழகாக உங்களை பார்த்துட்டு செல்லம் பேசி முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு அப்படியே காண்டாகுது. டே, இவ்வளோ நேரம் பொறுமையாக தானே பேசிகிட்டு இருந்தேன், உனக்கு புரியுதா இல்லையா நான் பேசுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு நீ பேசுறது புரியுதோ இல்லையோ, ஆனால் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அதனால நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எங்கே சுற்றி அங்கே சுற்றி நீ இங்கேயே வராது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி மேடம், நீங்கள் போங்க, நீங்கள் வந்து வேலையை பாருங்கள், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் கோச்சிட்டு திரும்பி நிற்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்காரு பண்ணுறது பார்த்தாலும். ஆனால் வந்துட்டு வழக்கமாக வந்துட்டு அது மாதிரி கோச்சிட்டு திரும்பி நின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சிப்பா அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க. நீங்கள் பாட்டுக்கு போய் திருடிட்டு வந்து பார்ப்பீங்க, அப்படியே நிற்பாரு. ஸோ மறுபடியும் திட்டி நீங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்க. பின்னாடியே தடுத்து வர பாதித்து நீங்கள் மறைஞ்சு ஓடிடுவீங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்துட்டு அப்படி கோவமாக திரும்பி நிற்கிறாரு. அவரும் எதிர்பார்த்துருக்க மாட்டார் நீங்கள் வந்துட்டு திரும்ப வந்து பேசுவீங்க அப்படின்னு. கொஞ்சம் தூரம் போயிருப்பீங்க சிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் ரிட்டர்ன் வந்து திரும்பி பார்க்குறீங்க. சின்ன வந்துட்டு கோச்சிட்டு அதே மாதிரி திரும்பி கை கட்டி நின்றுட்டுருக்காரு. இவன் வேற, இவன் நின்று இப்படி நின்னா நமக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி வரீங்க. ஸோ திரும்பி வந்து கிட்ட வந்து முன்னாடி நிற்கிறீங்க. ஸோ ஜின் வந்துட்டு அதுக்குள்ளே முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ சாமி கடவுளே, உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை, இங்கேருந்து போ. யாராவது பார்த்தா நீங்கள் திருடிட்டேன்னு நினச்சிக்குவாங்க, ஓகேவா? நான் எந்த க்ளூவும் விட்டுட்டு வர மாட்டேன். ஸோ நீ திருடிட்டேன்னு நினச்சிக்குவாங்க, பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் போலீஸ் தான் திருடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. அதெல்லாம் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ போய் திருடிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் ஒரு போலீஸாடா, நான் வந்துட்டு திருடத்துக்கு வந்திருக்கேன், நீ ஆனால் நீ பாட்டுக்கு போய் திருடு அப்படின்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கேட்குறீங்க. அப்போ தான் ஜிம் வந்துட்டு சொல்கிறாரு, நீ ஏன் திருடுற, எதுக்கு திருடுற, யார் வீட்டில் திருடுற, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும், அதனால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இவனுங்கெல்லாம் வந்துட்டு யாருன்னு எனக்கும் தெரியும். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஆல்ரெடி கொள்ளையடிச்சு, அதாவது மக்கள் பண்ணிட்டு கொள்ளையடிச்சு ஏமாற்றி இந்த மாதிரி ஃபோர்ஜுங்களை அவங்க கிட்ட தான் நீ திருடுற. ஒன்றும் பிரச்சனை, திருடி நீ ஒன்றும் ஆடம்பரமாக வாழலையே. அப்படி வாழ்ந்துருந்தா உனக்கு ஒரு 4 வீட்டில் திருடினதும் வேலை முடிஞ்சிருக்கும், நீ நல்லா செட்டில் ஆயிருப்ப. பட் நீ டெய்லி திருடிட்டு இருக்கிற எதுக்கு? நீ நிறைய ஆசிரமத்தில் வந்துட்டு குழந்தைங்களை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் செலவுக்காக பணம் கொடுக்கணும், இந்த மாதிரி உனக்கு நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. நீ வந்துட்டு அம்மா அப்பா யாருமே இல்லை, அதான உன் பிரச்சனை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டு உனக்கு அம்மா அப்பாவாக இருக்கேன், ஏன் அம்மாவை நீ அம்மாவை வச்சுக்கோ, அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஜின் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் கேட்க உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. உங்களை பற்றி எப்படி அவருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜின் இந்த மாதிரி சொல்ல நீங்களும் வந்துட்டு அப்படியே கண்ணு மிக்காமல் ஜின்னையே பார்த்துட்டே இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு உங்களை பார்த்து செல்லக்குட்டி அப்படி மாதிரி கூப்பிட்டு பேசி முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அப்போ லைட்டாக கொஞ்சம் ரியாலிட்டிக்கே வரீங்க. ஸோ இவ்வளோ நேரம் அப்படியே ஜின்னையே பாருங்க. இப்போ தான் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கேட்குறீங்க. ஓகே, நான் பேசி முடிச்சிட்டேன், இப்போது மேடம் போயிட்டு வந்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்களும் போகிறீங்க. போயிட்டு தேட வேண்டியதெல்லாம் தேடி முடிச்சுட்டு ரிட்டன் வரீங்க. ஸோ ஜின் எப்போ போல் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோ பொறுமையாக. நீங்களும் வந்துட்டு நீ போகலையா, நீ போக மாட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. என்னோட ஏஜென்ட் வந்துட்டு இந்த மாதிரி தனியாக நைட்டில் சுற்றிட்டு இருக்கிறப்போ நானும் கூட வந்துட்டு பாதுகாப்புக்கு வரணும்ல, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஓ, அப்போ சார் டெய்லி எனக்கு செக்யூரிட்டி கொடுக்குதா, இது மாதிரி வந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு வந்து நீங்களும் கேட்குறீங்க. ஆமாம், நீ ஃபஸ்ட் நாள் உன்னை வந்துட்டு என் வீட்டில் பார்த்தல, ஸோ அப்போவே வந்துட்டு அடுத்த நாளே உன்னோட டீட்டெயில் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நீ ஏன் இப்படி பண்ணுற என்ன அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏமா ஒரு கொலைகாரனை கண்டுபிடிக்கிற, கொலை பண்ணுறதை கண்டுபிடிக்கிற எனக்கு ஒரு சின்ன திருட்டு வேலை பண்ணுற பொண்ணை கண்டுபிடிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓவரா ஃபீலாக விடாதீங்க, மேபி நான் என்னோட பேச நீங்கள் பார்த்ததால வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. இருக்கலாம், ஆனால் கண்டுபிடிச்சிட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கிறீங்க. ஸோ இந்த பணத்தை நீ வந்துட்டு இன்றைக்கி அங்கே இருக்குல்ல அந்த ஆசிரமத்துக்கு தான் நீ கொடுக்க போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுவும் தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. தெரியுமே, ஏன்னா நீ வந்துட்டு செலக்ட் பண்ணுற ஒவ்வொரு சிட்டிலையும் ஒவ்வொரு ஆசிரமம் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு ஆசிரமத்துலேயும் குழந்தைங்களுக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கோ இல்லை ரொம்பவே ஹெல்த்து வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நீ பணம் தான் தேடிட்டு இருப்ப கரெக்டானு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கவும், ஆமாம் இன்றைக்கி நான் அந்த ஆசிரமத்தில் வந்துட்டு விசாரித்தேன். ஸோ அந்த ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு 10 குழந்தைங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அவங்கள ஃபாரினில் கூட்டு போய் தான் அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணணும், அதுக்கு ரொம்பவே செலவாகும். ஸோ அதனால தானே நீ இந்த வீட்டை சூஸ் பண்ண, ஸோ இவ்வளோ பணத்தையும் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பேக் தான் பணம் மூட்டி தூக்கிட்டு போயிட்டுருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அவர் சொல்கிறதெல்லாம் எப்படின்னு தெரியல, உங்களுக்கு அவர் மேலே கோவமெல்லாம் போயிடுச்சு, அது மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே அழகாக கிட்ட பேசிகிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே அழகாக பேசிகிட்டே வரும். சரி ஓகே, என் செல்லத்துக்கு எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. உன் செல்லத்துக்கு உன்னை இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போதைக்கு அப்படின்னு அவரு கேட்குறாரு. பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. ஸோ அவர் அப்படியே சிரிச்சுட்டு அங்கேயே நிற்கிறாரு.
நீங்கள் வந்து ரிட்டன் வரல, ஏன்னா நீங்கள் அந்த ஆசிரமத்தில் அப்படி ஸ்டே பண்ணிக்குவீங்க. ஸோ அவர் வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஜன்னல் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, நிற்கிறாரு. ஸோ அந்த ஜன்னல் தான் பார்த்துட்டு இருப்பாரு. இது கூட தெரியுமா அப்படின்னு பார்க்குறீங்க. எவ்ரிதிங் ஐ நோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் பாய் சொல்லவும் ஜின் அப்படியே பாய் சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாரு. ஜின் திரும்பி போகிறப்போ நீங்கள் வந்து ஏய் போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி கத்துறீங்க. ஸோ ஜின் அப்படி திரும்பி சொல்லி திருடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு இது வரைக்கும் நீ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு கண்டுபிடிச்சிக்கலாம், ஆனால் நாளைக்கு நான் எங்கே இருக்கேன் என்ன பண்ணுறேன் எதுவுமே உன்னால் கண்டுபிடிக்க முடியாது, நீ கெஸ் பண்ணாத அளவுக்கு நான் ஒரு விஷயம் வந்துட்டு நான் வேறு பக்கம் போகிறேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க. முடிஞ்சால் கண்டுபிடிங்க போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. ஸோ ஜின் வந்துட்டு ஓ அப்படியா மேடம், நீ எங்கே இருந்தாலும் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே அந்த விண்டோலாம் லாக் பண்ணிட்டு அப்படி தூங்கிடுறீங்க. உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ஜின் அப்படியே மெதுவாக அந்த ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ மோஸ்ட்லி ரோட்டில் யாரும் அதிகமாக இருக்க மாட்டாங்க, யாரோ வேலைக்கு இது போகிறவங்க 1-2 பேர் பைக்கில் இது போயிட்டு இல்லை நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ ரோடு மோஸ்ட்லி காலியாக தான் இருக்கும். ஸோ ஜின் மட்டும் அப்படியே தனியாக நான் போயிட்டுருக்காரு. அப்போ வந்து கால் வருது. ஸோ யாராக இருக்கும், ஜேகேவா அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் ஜேகே இல்லை, ஹோபி. ஜினுக்கே ஷாக்காக இருக்குது, என்னடா ஹோபி இன்னும் தூங்கலையே என்ன, இன்றைக்கே பிடிச்சி எங்காவது இழுத்துட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்க்குறாரு. ஸோ அட்டன் பண்ணி சொல்லுங்கள் ஹோபி எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் ஜின் இருப்பார்ல, ஸோ அதே பிளேஸில் தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அது எப்படி நீங்கள் அதாவது நீங்கள் போய் திருடிட்டு வர பிளேஸ்லலாம் வந்துட்டு கொலை நடக்குது, ஆனால் அது நீங்கள் பண்ணல, அது வந்து ஜின்னுக்கு கன்ஃபார்மாக தெரியுது. ஒரு மாதிரி அவருக்கு டவுட்டாகவே இருக்குது. சரி ஓகே என்னாச்சு ஹோபி அங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுவோம். சார் நானும் ஜிக்கும் இங்கே தான் இருக்கோம், நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும், அந்த பிளேஸ்க்கு வர சொல்கிறாங்க. ஸோ ஜின்னும் அவங்க ஃபாஸ்ட்டாக போயிடுறாரு. அங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி அங்கே 2 பேர் இறந்து கிடக்குறாங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் நின்று பார்க்குறாங்க. என்னடா இன்றைக்கும் இருந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இன்றைக்கே கொண்டுட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு ஜேகே. என்னடா சொல்கிறீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு யாருன்னு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா நேரமாக போய் பார்த்துருப்பாங்க, அதாவது அதுக்கு முன்னாடி நாள் யார் அந்த அதே டிசைன் போட்டு ஜுவல்ல வந்து அந்த கடையிலேருந்து வாங்குது அப்படிங்கிறது வந்துட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை டீட்டெயிலில் வாங்கிட்டு தான் வந்திருப்பாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி கொலை நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் ஜேகேக்கு கொஞ்சம் நிறைய கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. ஆனால் ஹோபி வந்துட்டு நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தைரியமாக வந்தார். ஸோ ஏன்னா ஹோபி வந்துட்டு கொஞ்சம் நல்லா யோசிப்பார். அவருக்கு பயமே தவிர க்ளூ கண்டுபிடிக்கிறதெல்லாம் செம பிரில்லியன்ட். அதனால் ஹோபி வந்துட்டு அந்த குணத்துக்கிட்ட மட்டும் என்னை நிற்க வச்சிருக்கூடாது சரியா, மற்றபடி நான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் தனியாக தள்ளி வச்சு நிற்க வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீல் போட்டு தான் வந்திருப்பாரு. ஸோ அதே மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ டெட் பாடி கொஞ்சம் தூரத்தில் கிடக்குது, அங்கே 2 கார்டன் நிற்க வச்சுட்டு போலீஸ் நிற்க வச்சுட்டு இவங்க 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஹோபி வந்து இந்த மாதிரி நல்லா யோசிச்சுட்டு பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜின் வந்துட்டு இல்லை ஆல்ரெடி இந்த பர்சன் தான் இன்றைக்கி கொலை பண்ண போகிறாங்கன்னு தெரியும்ல, ஆனால் ஏன் நீங்கள் யாரும் காப்பாற்றவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இது ஜின்னுக்கு தெரியாது, ஹோபி தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஜின் இந்த பக்கம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஹோபி கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜேகே ஹோபி 2 பேரும் ஓடி இருப்பாங்க. அவங்களும் சொல்கிறாங்க சார் நாங்கள் அந்த பர்சனையும் பார்த்துட்டோம், அதாவது அந்த கொலை செய்யப்பட்டாங்கல்ல அவங்கள வந்துட்டு இவங்களை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், இவங்க வீட்டோட இருக்கிறப்ப நாங்கள் பார்த்தோம், இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் வரோம் சார். பின்னாடி வர சடனாக வந்துட்டு எங்கே போனாங்கன்னு தெரியல, எந்த இடத்துலையுமே இல்லை. ஒரு கொஞ்ச நேரம் எங்களுக்கே வந்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல, அங்கே இருக்கிற கேமராலாம் போய் பார்க்குறோம். ஸோ அந்த கேமராலாம் பார்க்குறப்போ இங்கேருந்து இவங்க வந்துட்டு ஒரு வேன் பிடிச்சி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வேனில் இவங்களா தான் ஏறி போன மாதிரி இருந்துச்சு, வேற யாரும் வந்துட்டு இவங்க வற்புறுத்தி தூக்கிட்டு போன மாதிரி கிடையாது. ஆனால் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு இங்கே இருந்து யாரோ ஒரு பீப்புள் வந்துட்டு கால் பண்ணாங்க. ஸோ இப்படி யாரோ இறந்து கிடக்குறாங்க அந்த மாதிரி வந்துட்டு சொல்லவும் நாங்கள் ஓடி வந்து பார்த்தா அதே பர்சன் தான் சார், அந்த பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜின்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாகவே இருக்குது. ஸோ அடுத்த நாள் விடிஞ்சிருது. ஸோ இந்த கேஸ்லாம் எப்பவும் போல் வந்துட்டு பரபரப்பாக போயிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு சர்ச் பண்ணுறாங்க, நிறைய பேர் அந்த க்ளூவெல்லாம் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. யாருக்கு ஒன்று இருப்பா அந்த மாதிரி வந்துட்டு நிறையா ஒரு மாதிரி மர்மமாகவே இருக்குது, மிஸ்டீரியஸாகவே இருக்குது. எல்லாமே வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க, யாரும் சும்மா இல்லை, எல்லாமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு ஒரு பர்சன் மட்டும் அந்த கடை இருக்குல்ல ஜுவல் கடை, ஸோ அங்கேயே வந்துட்டு ஒரு போலீஸ் மட்டும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா யாராவது இன்றைக்கி அந்த ஜுவல் வாங்க வராங்களா, அந்த டிசைன் வாங்க வராங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுக்கு ஆல்ரெடி அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃப்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க, இந்த கடைக்கு யார் இந்த டிசைன் வந்து கேட்டு வாங்கினாங்களுமே எனக்கு தயவு செஞ்சு அப்படியே இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. ஆனாலும் வந்துட்டு ஒரு ஈவினிங் இருக்கும், 5 o'clock இருக்கும், ஒருத்தர் கூட வந்து அந்த ஜுவல்லை வாங்க கிடையாது. தட் மீன்ஸ் மற்றதெல்லாம் வாங்குறாங்க, அந்த ஜுவல்லை யாருமே வாங்க கிடையாது. அதனால சரி ஓகே இவரு கால் பண்ணுறாரு, சார் 5 மணி ஆயிடுச்சு, ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு யாரும் நைட்டில் வந்து மோஸ்ட்லி ஜுவல் வாங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது வரைக்கும் யாரும் அந்த டிசைன் வாங்கல, வேறு ஏதோ வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா சரி ஓகே ஒரு 10 நிமிஷம் பாருங்கள், யாரும் வரலன்னா வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆஃபீஸில். சரி ஓகேன்ட்டு 10 நிமிஷம் அவரு பார்க்குறாரு, ஒரு ½ hour கூட சேர்த்து வெயிட் பண்ணி பார்க்குறாரு, யாரும் வரல, அதை யாரும் வாங்கலை. அதனால சரி அவரு கிளம்பி வந்துடுறாரு. இந்த டே வந்து ஜின்னுக்கு அந்த வீக் ஆஃப் மாதிரி சொல்லுவாங்க, ஸோ அந்த மாதிரி வீக் ஆஃப் இருக்கும். ஜேகே அண்ட் ஹோபி 3 பேர்த்துக்கு ஒன்றா தான் வந்துட்டு வீக் ஆஃப் கொடுப்பாங்க. எல்லோரும் வீக் ஆஃப் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க, மற்ற போலீஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கார்டு வந்துட்டு உள்ளே இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி போலீஸ் ஸ்டேஷனில் ஷிஃப்ட் போட்டு வேலை செஞ்சுக்கிறாங்க. அதனால இவங்க 3 பேர் வீக் ஆஃப் எடுத்திருப்பாங்க. ஜின்னுக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது, இன்றைக்கி நீங்கள் வேறு எங்கேயோ போகிறேன்னு சொன்னீங்க, எங்கே போயிருப்பா, எங்கே போவா,
என்ன யோசிப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்காரு. அவருக்கு வந்துட்டு உங்களை கண்டுபிடிக்கிற மாதிரியே அதாவது கண்டுபிடிக்கிறவே முடியலை. என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்க. ஆனால் வந்துட்டு சடனாக ஒரு கால் வருது. கால் வந்துட்டு யார் அப்படின்னா நம்மளோட ஹோபி தான். ஹோபி வந்துட்டு கால் பண்ணி சொல்கிறாரு, என்ன ஹோபி லீவ் டேஸில் கால் பண்ணிக்கிறீங்க, காலே பண்ண மாட்டீங்களேன்னு கேட்கவும், சார் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தான் கால் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நாள் அதாவது நேற்று நம்ம அந்த ஜுவல்லரி கடை வந்து இந்த ஜுவல் வாங்கினவங்கெல்லாம் லிஸ்ட் எடுத்தோம்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட் எடுக்கிறப்போ அதில் ஒரு பேர் மட்டும் விட்டு போச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு பேர் விட்டு போச்சா, யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பேர் வந்துட்டு சரியாக வந்துட்டு அவருக்கு தெரியலை. ஏன்னா வந்துட்டு அந்த ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு கேர்ள் மட்டும் வந்து வாங்கிக்கிறா, அந்த ஃபுட்டேஜ் மட்டும் இருக்குது. ஒரு பொண்ணு தான் வந்துட்டு நம்ம அந்த லிஸ்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பொண்ணு வந்து வாங்கியிருக்கிறா. கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு மேலே தான் வந்துருப்பா போல். ஸோ அவள் தான் வாங்கியிருக்கா. பட் அவள் அந்த அந்த ஒரு ஒரு ஏரியா பேர் சொல்கிறாரு. ஸோ அந்த ஏரியாலேருந்து அந்த ஜுவல்லரி கடையில் அந்த டிசைன் வாங்கியிருக்கா. பட் நேற்று வந்துட்டு வேறு யாரோ ஒருத்தவங்களை வந்துட்டு கொண்டு இருக்காங்களே, ஸோ அவங்க வந்துட்டு முந்தின நாள் வாங்கினாங்க அந்த டிசைனை. ஸோ நம்ம தான் வந்துட்டு மாற்றி கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். ஸோ அவங்க முன்னாடி நாள் வாங்கினாங்க, நேற்று ஒரு பொண்ணு வாங்கியிருக்கா. அந்த பொண்ணு மேபி இன்னைக்கு வந்துட்டு ஏதாவது பண்ண சான்ஸ் இருக்குது சார், நம்ம வந்துட்டு பீக் ஆஃப் எடுத்து தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சின்ன வந்துட்டு யார் அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ டீட்டெயில்ஸ் தான் சார், அந்த பொண்ணோட டீட்டெயில் பற்றி கரெக்டாகவே தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு யாருமே இல்லை போல், வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருக்கிறா. ஸோ அந்த பொண்ணை பற்றினா அந்த அளவுக்கு டீட்டெயில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த ஃபுட்டேஜ் மட்டும்தான் இருக்குது, அதுலேயே அவளோட ஃபேஸ் நல்லா தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே ஜின்னுக்கு வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகுது. இங்கே வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு சாக போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா யாருன்னு தெரிஞ்சே காப்பாற்ற முடியல, இப்போ யாருன்னு தெரியாமல் எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஸோ அப்படி யோசிச்சுட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஹோபி நைட் தான் கால் பண்ணியிருப்பாரு. அதுவும் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி வேறு எங்கேயோ போகிறேன்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா, ஸோ எங்கே போயிருக்கீங்கன்னு தெரியாது, அந்த கன்ஃபியூஷன் வேறு. ஸோ ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே நின்றுட்டுருக்காரு. அப்படி வந்துட்டு சரி முதல்ல வீட்டிலேருந்து கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் 2 பேர் வீட்டிலேருந்து கிளம்பி வாங்க, நம்ம வந்துட்டு போய் சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவங்க 2 பேர் ஃபஸ்ட்டாக வந்துட்டாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜின் வந்துட்டு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கிறப்போ சடனாக அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, நேற்று வந்து நார்மலாக அதாவது மற்ற நாளை விட நீங்கள் ஜின் கிட்ட நல்லாவே பேசிட்டு போயிருப்பீங்கல்ல. ஸோ ஜின்னு நல்லா உங்ககிட்ட பார்த்து நல்லா பார்த்து பேசிட்டு இருந்திருப்பாரு. அப்போ தான் ஜின் வந்துட்டு லைட்டாக பார்த்துருப்பாரு, உங்களோட கழுத்தில் அந்த செயின் இருந்திருக்கும். ஸோ இப்போ தான் அவருக்கு வந்துட்டு அது அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு மாதிரி செம்ம பயமாக இருக்குது ஜின்னுக்கு. ஏன் அப்படின்னா நேற்று வந்துட்டு நைட்டு தானே நீங்கள் திருட போயிருப்பீங்க. அப்போ நீங்கள் தான் அந்த பொண்ணா, நீங்கள் தான் வந்துட்டு ஒரு இடத்துல இருக்கவே மாட்டீங்க, உங்களுக்கு தான் யாருமே கிடையாது, அங்கங்கே தங்குவீங்க. ஸோ அந்த மாதிரி ஹூடி போட்டுகிட்டே தெரியறது நீங்கள் தான். மோஸ்ட்லி வந்துட்டு அந்த பேண்ட் ஷர்ட் அந்த ஹூடி மாதிரி தான் போட்டிருப்பீங்க. அப்படியே எல்லாமே யோசிச்சு பார்க்குறாரு. அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு தான் சிங்க் ஆகுது. அது இல்லாமல் உங்களோட கழுத்தில் தான் அந்த செயினை அவர் பார்த்துருப்பாரு. இதே எனக்கு நேற்று தோணாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து செம்மையாக பயப்படுறாரு. ஏன் அப்படின்னா அவங்க லவ் பண்ணுறாருல்ல. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, இவ்வளோ விஷயங்களும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களையும் கொண்டு அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க அப்படிங்கிற விட நம்மளதுன்னு வரும்போது கொஞ்சம் பயம் அதிகமாகும்ல. ஸோ ஜின்னுக்கு செம்மையாக பயமாகுது. அப்படியே ஃபோன் பண்ணிட்டு கத்துறாரு, சீக்கிரமாக தேடுங்க அப்படின்ட்டு. இருக்கிற எல்லா போலீஸும் வர சொல்லி ஆளுக்கு ஒரு ஸ்டேட் அதாவது ஆளுக்கு ஒரு சிட்டிக்குள்ளே தேட சொல்கிறாங்க. நீங்கள் வேற எப்பவும் கெஸ் பண்ண ஒரு இடத்துக்கு போக மாட்டேன், வேறு இடத்துக்கு போக அப்படிங்கிற வேறு சொல்லியிருப்பீங்களா. ஸோ கரெக்டாக போயிருந்தீங்கன்னா கூட உங்களை வந்துட்டு அவர் கெஸ் பண்ணி வந்திருப்பாரு. ஆனால் புதுசாக வேறு பக்கம் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக போகிறேன்னு சொன்னங்காட்டிக்கு அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ரோட்லேயே உட்காந்துட்டு கத்துறாரு. ஸோ ஜேகே வந்துடுறாரு. ஸோ ஜேகே வந்துட்டு சார் என்னாச்சு அப்படி கத்துறீங்கன்னு சொல்லவும், இது வரைக்கும் நடந்த எல்லாமே வந்துட்டு ஜின் சொல்கிறாங்க. ஜின்க்கு வந்து இப்படி சொல்லவும் ஜேகேக்கு ஷாக் ஆகுது. சார் அப்போ அந்த பொண்ணு திருடலையா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. ஸோ இப்போ அது முக்கியம் கிடையாது, அவளை காப்பாற்றணும், அவள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அழறாரு. சரி சரி ஓகே 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்காங்க. ஹோபி ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எப்பவும் பிளான் பண்ண மாதிரி போகாமல் புதுசாக ஏதோ பக்கம் போகிற அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு டைரக்ஷன் பக்கம் நீங்கள் போயிட்டீங்க திருடுறதுக்கு. அதே மாதிரி ஒரு ஒரு ஃப்ராடு பண்ணுறவங்க வீட்டில் தான் திருட போயிருக்கிறீங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு க்ளூ தெரியும். கண்டிப்பாக நீங்கள் யாரோ வீட்டில் போய் எடுக்க மாட்டீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணுறவங்க வீட்டில் தான் எடுப்பீங்க, அதுவும் அவருக்கு தெரியும். ஸோ நல்லா வந்துட்டு ஹோபி கிட்ட சொல்கிறாரு. இவ்வளோ விஷயமும் சொல்லவும் ஹோபிக்கு வந்துட்டு என்ன தோணுது அப்படின்னா, சார் அவங்க வந்துட்டு நேற்று இந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்படின்னா நைட் இங்கே தான் தூங்கியிருப்பாங்க. மார்னிங் வந்துட்டு சரி ஓகே இப்படி மார்னிங் எங்கேயாவது போயிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த சிட்டி இருக்குன்னா இந்த சிட்டியிலேருந்து ஒரு அடுத்த சிட்டிக்கு போயிருக்கலாம். இல்லை அப்படின்னா அடுத்த சிட்டிலனா இந்த பக்கத்து சிட்டிக்கு போயிருக்கலாம். இந்த 2 சிட்டியில் எது ரொம்ப தூரம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ பக்கத்து சிட்டி அதாவது பக்கத்து சிட்டி இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு ஒரு ரொம்ப பக்கமாக தான் இருக்கும். இன்னொரு சிட்டி இருக்குதுல்ல அடுத்த சிட்டி, அது கொஞ்சம் தூரமாக இருக்கும். அப்படின்னா அங்கே போயிருக்க சான்ஸ் கிடையாது, இந்த பக்கத்து சிட்டிக்கு தான் போயிருப்பாங்க, ஏன்னா அது கொஞ்சம் பக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹோபி சொல்கிறாரு. ஹோபி தேங்க்யூ ஹோபி, அடுத்தடுத்த அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஹோபி நல்லா க்ளூ கண்டுபிடிப்பார்ல, ஸோ அதனால் அடுத்தடுத்துன்னு கேட்குறாரு ஜின்னும். ஸோ ஜேகே வந்துட்டு சீக்கிரமாக ஏதாவது யோசிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கொஞ்ச நேரம் இருங்க சார் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி அடுத்தடுத்து யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அங்கே இருக்கிற அதாவது அங்கே கொஞ்சம் இந்த மாதிரி ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறவங்க டீட்டெயிலாக இருக்கும்ல, ஸோ ஆல்ரெடி போலீஸ்கிட்ட நிறையா டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே அந்த சிஸ்டமில் போட்டு எடுக்கிறாங்க. சிஸ்டமில் போட்டு எடுத்து அப்படியே வந்துட்டு
லேப்டாப் மாதிரி இருக்குதுல்ல, ஸோ லேப்டாப் கையில் வச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு ஒரு 10-20 வீடு மாதிரி இருக்குது. சார் இந்த ஏரியாவில் மட்டும் 10-20 வீட்டுக்காரங்க வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்காங்க. இதில் வந்துட்டு எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லவும், டே அந்த ஏரியா கண்டுபிடிச்சிட்டல அப்படிங்கிற மாதிரி, கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லவும் 3 பேர் செம்ம ஃபாஸ்ட்டாக கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த போலீஸ் ஜீப் தான் செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க. அந்த சிட்டிக்கு போகிறாங்க. அந்த சிட்டியில் வந்துட்டு நிறைய இடத்துல, அதாவது ஒவ்வொரு வீடும் வந்துட்டு ஒரு 50 வீட்டுக்கு தள்ளி இருக்குது. அவ்வளோ பெரிய சிட்டியாக இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியல. எங்கெங்கேயோ அலையிறாங்க. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண எந்த இது ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து ஒவ்வொரு இடமா அலையிறாங்க. கிட்டத்தட்ட ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் தேடுற மாதிரி அப்படி போய் தேடிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எங்கேயுமே இல்லை. ஆனால் ஹோபி வந்து கெஸ் பண்ணது கரெக்டு தான். நீங்கள் அதே சிட்டியில் தான் இருக்கிறீங்க. அந்த சிட்டியில் ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிறீங்க. அங்கே தான் வந்துட்டு நீங்கள் அப்படியே செவில் ஏறி குதிக்கிறீங்க. ஸோ மதில் ஏறி குதித்து அந்த பைப் லைனில் ஏறி போயிட்டு நகைலாம் எடுக்கிறீங்க. ஸோ நகைலாம் எடுத்துட்டு ரிட்டன் வரும்போது உங்களுக்கு நடந்து வரும்போது ஓகே ஜின்க்கு இது இருக்கானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தேடுறீங்க. ஸோ ஜின் வந்துட்டு அங்கே இல்லை. உங்களுக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. பார்த்தியா உன்னால் எனக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் போகிறப்ப பின்னாடி உங்களை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, என்னை கண்டுபிடிச்சிட்டியா நீ, இங்கேயே வந்துட்டு என்ன எப்படி கண்டுபிடிச்சா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதாவது திரும்பி பார்க்காம அப்படியே நின்றுட்டு நடக்க அப்படி நின்றுட்டு இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டியா, உங்ககிட்ட இருந்து என்னால் தப்பிக்கவே முடியாது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்புறீங்க. ஆனால் அது ஜின் கிடையாது. ஒரு மாதிரி வியர்டான ஒரு பர்சன் நிற்கிறாங்க. அவங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி இருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. யார் நீ 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 அந்த மாதிரி கேட்குறீங்க. ஆனால் அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறது, பயங்கர சைக்கோத்தனமாக வந்துட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க வியடா. உங்களுக்கு செம்மையாக பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுவீங்களா, ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. அவனாலே உங்களை பிடிக்க முடியல. ஆனாலும் உங்களை விடாமல் துரத்திட்டே இருக்கான். உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஸோ ஜேகே ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. எல்லாருமே காரை விட்டு இறங்கி ஒவ்வொரு சந்துப்பு தான் தேடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தேடி இருக்காங்க. ஹோபி ஒரு பக்கம் பயமே இல்லாமல் தேடி இருக்கிறாரு. அந்த அளவுக்கு அவரும் தேடுறாரு. சின்ன ஒரு பக்கம் கத்திட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த இடத்துல ரொம்பவே கலவரம் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு எல்லாருமே தேடுறாங்க. நீங்கள் ஒரு பக்கம் தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கிறீங்க. அவன் வந்துட்டு கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்காம அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்கள் பின்னாடியே ஓடி வரான். கிட்டத்தட்ட உங்களுக்கும் அவனுக்கும் ஒரு 10 இன்ச்சு கேப், அதாவது 10 அடி கேப் தான் இருக்கும். ஒரு செகண்ட் நீங்கள் அதாவது ஸ்பீடை குறைச்சிங்க அப்படின்னா அவன் பிடிச்சிருவான். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அவனும் வரான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு முடியல, அவ்வளோ ஃபஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கிறீங்க, ஒரீங்க. ஆனால் வந்துட்டு ஜேகே தேடிட்டு இருப்பாரு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு சட்டுன்னு ஜேகேக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, யாரோ ஓடின மாதிரி. ஸோ திரும்பி பார்க்குறாரு, யாருமே இல்லை. திரும்பிக்கிறாரு, திரும்பி மறுபடியும் யாரோ ஓடின மாதிரி இருக்குது. ஸோ மறுபடியும் திரும்பி பார்க்குறாரு, யாருமே இல்லை. ஸோ நீங்கள் ஜேகே இருக்கிற வழியை தாண்டி தான் ஓடி இருப்பீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு இப்போ 2 பேர் யாரோ ஓடின மாதிரி இருக்குது. ஒருவேளை அந்த பொண்ணா இருக்குமோ, அவனை துரத்திட்டு போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறது. ஆனால் செம ஃபாஸ்ட்டாக 2 பேரும் ஓடி இருப்பீங்களா, அதனால அந்த இடத்துல யாருமே இல்லை. இன்னும் ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. ஸோ சின்னக்கும் ஹோபிக்கும் கான்ஃபரன்ஸ் போட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு, இங்கே யாரோ ஓடின மாதிரி இருக்குது. ஆனால் 2 பேத்தையுமே காணோம். 2 பேரும் ஓடின மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அதாவது ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்திருப்பாங்களே, இப்போ அந்த சரௌண்டிங் பக்கம் மட்டும் ஒரு 3 பேர் வந்துடுறாங்க. அதாவது 2 பேரும் இவங்களும் வந்துடுறாங்க ஜேகே கிட்டேயே. ஸோ அங்கே எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்னதான் ஓடினாலும் ஒரு இடத்துல போய்ட்டு பொத்துன்னு இருந்துடுறீங்க. அதுவும் என்ன அப்படின்னா, வீடெல்லாம் இல்லை அந்த இடத்துல, கொஞ்சம் காடு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் காட்டுக்குள்ளே போய் ஓடியலான்னு பார்க்குறீங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன கட்டை வந்து தடுக்கிட்டு பொத்துன்னு அப்படியே விழுந்துடுறீங்க. நீங்கள் விழுந்ததும் வந்துட்டு அவனுக்கு ரொம்பவே இதாயிடுச்சு. ஓகே நீ இதுக்கு மேலே நீங்கள் ஓட போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்களும் எந்திரிச்சு ஓட ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களோட கால் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, உங்களால் ஓட முடியல. அப்படியே நொண்டி ஓட பார்க்குறீங்க. ஆனால் அவன் மெதுவாக நடந்து வரான். அவன் மெதுவாக நடந்து வரப்பவே நீங்கள், அதாவது நீங்கள் வந்து நொண்டி ஓடினாலும் அவன் நடந்து வர ஸ்பீட்லேயே உங்களை பிடிச்சிருவான் போல. அந்த அளவுக்கு ஸ்லோவாக தான் நீங்கள் வந்துட்டு நொண்டி ஓடுறீங்க. கால் நடக்கவே முடியல, அவ்வளோ ஃப்ராக்சராக இருக்குது, அவ்வளோ பெயினாக இருக்குது. ஸோ உங்களால் இதுக்கு மேலே ஓட முடியாதுன்னு அவனுக்கும் தெரிஞ்சிச்சு. ஸோ ஸ்லோவாக அப்படியே வந்துட்டு அவனோட ஹூடியெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறான். ஸோ அவனோட ஹூடியெல்லாம் ரிமூவ் பண்ணுறப்போ செம்ம பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே. உங்களுக்கு வந்துட்டு செம்மையாக பயமாக இருக்குது. ப்ளீஸ் என்னை விட்டு, நான் வந்துட்டு நான் போயிடுறேன், நீ எது வேணாலும் இந்த பணம் வச்சுக்கோ, நகை வச்சுக்கோ அப்படின்னு உங்கள் கையில் கத்தெல்லாம் கொடுக்குறீங்க. ஆனாலும் வந்துட்டு இது யாருக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறான். அப்புறம் எதுக்கு நீ என்னை வந்துட்டு துரத்துற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அவனும் வந்துட்டு நீ தப்பு பண்ணிட்ட, நீ எதுக்கு இந்த செயின் வாங்கின அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். இந்த செயினா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கழுத்து பார்க்குறீங்க. ஸோ அந்த செயின் இருக்குது, இந்த செயின் வேணுமா, இல்லை இதை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் இது யாருக்கு வேணும், அதை போட்டிருக்கிற உன்னை கொலை பண்ணும், எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் ஒரு சைக்கோபாத் போல இருக்குது. அவன் வந்துட்டு அந்த செயின் மேலே, அந்த செயினை போட்டிருக்கவங்களை பார்த்தா அவனுக்கு பயங்கரமாக இரிட்டேட் ஆகுது, டென்ஷன் ஆகுது. ஸோ அதனாலே வந்துட்டு அந்த செயினை போட்டிருக்கவங்களால கொலை பண்ணிட்டு இருக்கான். அந்த கொலை பண்ணுறதால அவனால் எப்படி சொல்கிறது, மோஸ்ட்லி அவனால் தாங்கவே முடியறதில்ல அந்த செயின் போட்டிருக்கவங்க பார்த்து. அதனால என்ன பண்ண அப்படின்னா, அந்த செயின் வாங்குறவங்களா பார்த்து கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அன்னன்னைக்கு உங்களால் முடிச்சு விட்டு வேணும், ரொம்ப நாளுக்கு உங்களால் விட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த செயினுக்கும் இதுக்கு நீ என்ன கொலை பண்ணுறதுக்கு என்னடா இருக்குன்னா நான் பண்ண அப்படின்னு நீங்களும் கேட்குறீங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது, எனக்கு அந்த செயின் நீ போட்டிருக்கிற எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லவும் நீங்கள் கழட்டி வீசிடுறீங்க. கழட்டி வீசினாலும் வந்துட்டு அவன், கழட்டி வீசினா நீ போட்டிருந்தால இவ்வளோ நேரமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். இவர் ஆனால் வீசிட்டால என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி, நான் உன்னை பற்றி நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், என்னை விட்டு நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கெஞ்சிட்டீங்க. அவனால அவன் விடவே இல்லை. ஏன்னா அவன் ஒரு சைக்கோ, எப்படி விடுவான்.
ஸோ இந்த பக்கம் வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி அவங்ககிட்ட பேசிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி நடந்துட்டு இருக்கீங்க. அப்படியே பின்னாடி பின்னாடி போயிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு போன்டேல் மாதிரி போட்டிருப்பீங்க அண்ட் லெதர் ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க. எப்படி சொல்கிறது, ஒரு பேண்ட்டு, ஒரு லெதர் பேண்ட்டு, ஒரு லெதர் ஷர்ட்டு, அதுக்கு மேலே ஒரு ஹூடி வந்துட்டு அதுவுமே லெதரில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி தான் போட்டிருப்பீங்க. அந்த சைடில் போய் கழட்டி வீசிட்டீங்க. ஆனாலும் அவங்களை விடவே இல்லை. இந்த பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க 3 பேரும் உங்களை பயங்கரமாக தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் கத்திட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கத்துறதுக்கு உங்க காது கேட்க மாட்டேங்குது. நீங்கள் காட்டுக்குள்ள இருக்கிறீங்க. அவங்க கொஞ்சம் ஊருக்குள்ளே வந்துட்டு வீடெல்லாம் இருக்கிற பக்கம் அந்த பக்கம் தேடிட்டு இருக்காங்க, எங்கே திருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்துட்டு அவங்க அந்த பக்கம் இருக்காங்க, நீங்கள் அப்படியே ஆப்போசிட் சைடில் இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதே தெரியல. ஜின்னோட ஃபோன் நம்பர் கூட உங்கள் கையில் இல்லை. ஏன்னா வந்துட்டு நேத்தா நீங்கள் ஜின் கிட்ட ஒழுங்காக பேசியிருப்பீங்க. ஸோ வந்துட்டு ஃபோன் நம்பர் கூட வாங்கியிருக்க மாட்டீங்க. அதனால உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வேறு யாருமே கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒருத்தருமே கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சதால அந்த ஆசிரமம், அதுவும் ஒரு ஆசிரமம் கிடையாது, எல்லா ஆசிரமத்துக்கும் போயிட்டு பணம் கொடுக்கறது, எங்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அவங்க பார்த்து திருடி பணம் கொடுக்குறது, இது மட்டும் தான் இருக்குமா? அதனால உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. கையில் ஃபோன் கூட இல்லை. என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இவங்ககிட்ட தப்பிக்கவும் முடியாது. ஏன்னா காலும் ஃபுல்லாக ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, இன்னைக்கு செத்தம் போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்க. அவன் அப்படி கிரிக்கிட்ட வந்துட்டே இருக்கிறான், நீங்களும் பின்னாடி பின்னாடி போயிட்டே இருக்கிறீங்க. ஆனாலும் வந்துட்டு ஒரு மரத்தில் போயிட்டு இடிச்சுட்டு நிற்கிறீங்க. அவன் வந்துட்டு நல்லா உன்னை கொள்றதுக்கு இப்போதான் வசதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட வரான். ஸோ அப்படி வந்து ஒரு கத்தி மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த கத்தி மாதிரி எடுக்கிறான். அதுவும் அவன் பார்க்கறத பார்த்தா உன்னை ஈஸியாக சாகடிச்சிருவேன்னு நினைக்கிறியா, நீ என்னை ரொம்ப ஓட விட்டுட்ட, யாருமே இந்த அளவுக்கு ஓட விட்டது இல்லை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. நீ கொல்ல வந்தா ஓடாம என்ன சும்மா அப்படியே கொண்டு தானே சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நீ பேசுறதே எனக்கு இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். ஸோ இந்த மாதிரியே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவனை பேசியே டைவர்ட் பண்ணுறீங்க. ஆனாலும் வந்துட்டு அவனுக்கு ஒரு கடத்தில் அது புரியுது. நான் யார்கிட்ட இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு இருக்கு, ஆனால் நீ என்னை வேணும்னே ஓட வச்ச, அதுக்கப்புறமா ரொம்ப டயர்டாக வச்ச, இப்போ நீ என்னை பேசியே டைவர்ட் பண்ணுற பத்தியா, நீ கொஞ்சம் ஸ்மார்ட் தான், ஆனால் ஏன் அளவுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கத்தி எடுத்துட்டு அப்படியே உங்களோட ஃபேஸை ஃபஸ்ட்டு கிளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். நீங்கள் வந்துட்டு அப்படியே கையை விடைச்சு தடுத்துக்கிறீங்க. ஸோ ஃபேஸ் கிட்ட கை வைக்கவும் கையில் அந்த கத்தி பட்டுருது. அப்படியே பயங்கரமாக பிளட் எல்லாம் ப்ளீட் ஆகுது. உங்களால் முடியல, பயங்கரமாக வலிக்குது. ஏன்னா அந்த ரிஸ்ட்டுக்கிட்டே வந்துட்டு கட் பண்ணியிருப்பான். ஸோ பிளட் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்து ரொம்ப பெயின் ஆகுது. அப்படியே தலையெல்லாம் கேர் ஆகுது, கண்ணெல்லாம் மைமைன் ஆகுது. ஆனாலும் வந்துட்டு இன்னுமே அவங்க உங்களுக்கு தேடித்தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் கிடைக்கவே இல்லை. ஸோ ஒரு மாதிரி நீங்கள் பயத்தில் வந்துட்டு இதுக்கு மேலே நம்மளை காப்பாற்ற முடியாது யாராலையும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஹோப்பே போயிடுச்சு. ஒரு மாதிரி கேராக ஆரம்பிச்சிச்சு, கிருதுன்னு வருது. ஒரு மாதிரி மண்டல அப்படியே எப்படியோ ஆயிட்டு இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கான்சியஸும் போகுது. அவன் திரும்ப வந்துட்டு அவங்கள மறுபடியும் எனக்கு உன்னோட பேர் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டான். ஆக்சுவலாக நீங்கள் அளவு க்யூட்டாக இருப்பீங்க, ஆனால் அவனுக்கு அது பிடிக்கல போல. எனக்கு உன் மூஞ்சி சுத்தமாக பிடிக்கல, நீ பேசுன பேச்சு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி முதல்ல உன் வாயை கிழிக்கிற, அதுக்கப்புறம் மூஞ்சி கிழிக்கிற, அப்புறமா உன்னை கொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்து மறுபடியும் வாயை கிழிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கத்தி வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு வரான். உங்களுக்குன்னா சமய பயமாக இருக்குது. நீ சும்மா அப்படியே கொண்டுட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, டார்ச்சர் பண்ணி கொள்ளாதடா அப்படிங்கிற மாதிரி கத்துறீங்க. எனக்கு அதான் வேணும், நீ என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ண, எவ்வளோ தூரம் ஓட விட்ட அப்படிங்கிற மாதிரி அவனும் பேசுகிறான். அதனால நீங்களும் வந்துட்டு பயந்துட்டே நிற்கிறீங்க. அவன் வாய்க்கிட்ட கத்தி அப்படி கொண்டு வரான். நீங்கள் வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு கை வச்சுட்டு தடுத்துடுறீங்க. ஸோ மறுபடியும் இன்னொரு கையிலேயே வந்துட்டு அந்த கத்தி வந்துட்டு பட்டுருது. ஓ, நீயே உன்னை காப்பாற்றிக்கிறியா, ஆனால் ரொம்ப நேரம் உன்னால உன்னை காப்பாற்றிக்க முடியாது, இங்கே வேறு யாரும் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்களும் வந்துட்டு ப்ளீஸ் என்னை விட்டு நான் உன்னை பற்றி யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கெஞ்சிறீங்க. ஆனால் அவன் விடவே மாட்டேங்கிறான். திரும்ப வந்துட்டு சரி ஓகே, உன்னை வந்துட்டு இப்படியெல்லாம் முடியாது, உன்னை ஸ்ட்ரைட்டாக கொண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி வந்துட்டு ரைட்டாக அப்படி கழுத்து அப்படி அறுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கொண்டுட்டு வரான். அப்படி கொண்டு வரும்போது அப்படி பின்னாடி வந்துட்டு ஏய் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் கத்துற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஸோ அப்படி கத்துற சத்தம் கேட்டு அவன் சட்டுன்னு திரும்புறான். திரும்பி பார்த்தா ஜின் அங்கே எடுத்து நிற்கிறாங்க. ஸோ பின்னாடி வந்துட்டு ஜெகே நிற்கிறான். ஸோ 2 பேரும் அப்படி கண்டுபிடிச்சி வந்திருப்பாங்க. இப்போதான் உங்களுக்கு அப்படியே லைட்டாக உயிரே வருது. ஏன் அப்படின்னா அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டீங்கல்ல. ஸோ ஜின்னு பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறமா பின்னாடி ஜேக்கவும் நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஜின்னை தான் பார்த்துருப்பீங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் நம்பிக்கையாக வருது. அப்படியே உங்களுக்கு அதனால கேராக இருக்குதுல்ல. ஸோ ஆல்ரெடி 2 கையும் வந்துட்டு கட் பண்ணியிருப்பான். அதனால வந்துட்டு அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி கேராகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜேகே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜின் நான் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அந்த பொண்ணு தூக்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஃபோனில் வந்துட்டு இனிமேல் நீங்கள் எல்லாருமே 3 பேர் கான்டாக்டில் தான் இருப்பீங்க. அதாவது ஹோபி நடு ரோட்டில் உட்காந்துருக்காரு. நடு ரோட்டில் உட்காந்துட்டு லேப்டாப் வச்சுட்டு இந்த கேமராலாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லா கேமராவும் ஹேக் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஹேக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நடு ரோட்டில் அப்படி உட்காந்து ஹேக் பண்ணிட்டு தான் இவங்க 2 பேத்துக்கும் வழி சொல்லியிருப்பாங்க. எந்தெந்த இடத்துல யாரும் ஓடுன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஜேகே சொன்னாரோ அந்த இடத்துலேருந்து ஒவ்வொரு கேமராவும் அப்படியே ஹேக் பண்ணியிருப்பாரு. ஸோ எல்லாத்தையும் இப்படி வாட்ச் பண்ணி கடைசியாக நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போன வரைக்குமே ஹோபி தான் வந்துட்டு கரெக்டாக சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் சொல்லதான் இவங்க 2 பேர் ஓடி வந்திருப்பாங்க. ஃபைனலாக உங்களை கொல்லறதுக்கு முன்னாடி வந்துட்டு கரெக்டாக வந்திருப்பாங்க. ஸோ ஜின் வந்துட்டு பார்த்துட்டு இல்லை நீ ஜெகி நீ அவரை கூட்டிகிட்டு போனேன், அவனை பார்த்துக்கிறேன், இவன் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கிறான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா ஜெகி கொஞ்சம் சின்ன பையன், அதனால
இல்ல நான் பார்த்துக்கிறேன் சார். நீங்க போங்க. முதல்ல அவங்கள கூட்டு போங்க. அவங்க பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், நீங்க ரொம்பவே முடியல. உங்களால வந்துட்டு அந்த அளவுக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துற மாரி கிறுக்கிறுன்னு வந்துட்டு. அந்த மாரி கேரா நின்னுட்டுருக்கீங்க. அந்த மரத்து மேலயே சாஞ்சுட்டு, அதுவும் நிக்க முடியாம கால் ஒரு பக்கம் ஒரு மாரி இருக்குது. 2 கையும் ஒரு மாரி தல தலன்னு விட்டு அப்படியே தல தலன்னு விட்டு நின்னுட்டுருக்கீங்க. உங்கள பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த சைக்கோ என்ன பண்றான் அப்படின்னா, 2 பேத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் இப்போ. உங்கள விட்டுட்டு அவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அது வந்துட்டு அப்படியே கேட்குது. அங்க கோபிக்கு வந்துட்டு ஃபோன்ல கேட்குது. ஸோ கொஞ்சம் போலீஸ்லாம் வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா எல்லாருமே வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இங்க வந்துட்டு பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்குது. அப்படியே போட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டே இருக்கிறான். அவன் சைக்கோ தனம் அதாவது சைக்கோ தானே. அவன் வந்துட்டு கண்மூடித்தனமா சண்டை போடுறான். அதனால இவனை கொஞ்சம் யாராலையும் மேனேஜே பண்ண முடியல. இவங்களுக்கும் 2 பேத்துக்கும் நல்லா அடிபடுது. ஆனாலும் வந்து விடவே இல்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவனை வந்துட்டு பிளாக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சட்டுன்னு வந்துட்டு ஒரு கன் சவுண்ட் கேட்குது. ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ஜின் இருக்காங்கல்ல. ஸோ ஜின்ன வந்துட்டு அப்படியே அந்த கத்திய வச்சு குத்துறதுக்கு போயிருப்பான். அதே சமயம் இந்த பக்கம் ஜேகே இருக்கான்ல. ஸோ ஜேகேவோட கழுத்த வந்துட்டு ஒரு கையில நெரிச்சிட்டு, இன்னொரு கையில இருக்கிற கத்திய வந்துட்டு ஜின்ன குத்துறதுக்கு போயிருப்பாங்க. 2 பேரும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி அவன்கிட்ட சிக்குன மாதிரி இருந்திருக்கும். ஆனா சட்டுன்னு ஒரு கன் சவுண்ட் கேட்கும். நீங்களும் செமையா பயந்துருப்பீங்க. அப்படி திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, கோபி தான் நிக்கிறாரு. அந்த சைக்கோ இருக்கான்ல. ஸோ சைக்கோ அவன் வந்துட்டு கோபி சுட்டுட்டாரு. ஏன்னா அந்த போலீஸ்லாம் வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிருக்கு. ஸோ கோபியே வந்துட்டு அந்த ரூட் கரெக்டா அவருக்கு தெரியல. அதனால செம்ம ஃபாஸ்ட்டா வந்திருப்பாரு. ஸோ அவர்கிட்ட இந்த கன் எடுத்து அந்த சைக்கோவை சுட்டுட்டாரு. இப்போ வந்துட்டு அவன் அப்படியே புத்தர் அங்கேயே விழுந்துட்டான். விழுந்ததுக்கு அப்புறம் ஜின் வந்துட்டு செம ஃபாஸ்ட்டாக எழுந்துச்சு ஓடி வராரு. ஃபஸ்ட்டாக ஓடி வந்துட்டு உங்களை வந்து பார்க்குறாரு. என்ன நினச்சி உங்கள் பேர் சொல்லி எப்படியோ நல்லா கண்டுபிடிச்சி வந்துட்டேல, நீ வரமாட்டேன்னு நினச்சி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த மயக்கத்துலேயே சொல்கிறீங்க. அவருக்கு அப்படியே அழுகையாக வருது. ஏன்னா நீங்கள் விளையாட்டுக்கு சொல்லியிருப்பீங்கல்ல, நான் எங்கே போனாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நல்லா சொல்லியிருப்பீங்க, ஜாலியாக பேசியிருப்பீங்க நேற்று. ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலமையில கிடக்கும். அப்பவும் வந்துட்டு நீ கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சா, ஆனால் நீ இன்னைக்கும் என்னை விடாமல் கண்டுபிடிச்சிட்டல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கவும் அவங்க ஒரு மாதிரி அழுகையாக வருது. அப்படியே உங்களை அப்படியே அப்படியே எப்படி தூக்குவாங்க, அப்படியே ஒரு மாதிரி தூக்கிட்டு ஓடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தூக்கிட்டு அப்படியே பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு தான். ஸோ ஜேகேவும் வந்துட்டு இந்த பக்கம் அந்த சுட்டாங்கல்ல, ஹோபியும் ஜேகேவும் இப்போ அந்த சுட்டவன் செத்து போயிட்டான். ஸோ அந்த டெட் பாடி காவலாக இருக்காங்க. போலீஸ்லாம் வர சொல்லிட்டாங்க. நிறைய பேர் வர சொல்லிட்டாங்க. ப்ரெஸ் எல்லாத்தையுமே வர சொல்லிட்டாங்க. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி எல்லாத்தையும் வர சொல்லிட்டு இப்போ என்னாச்சு அப்படின்னா, அப்படியே விடியுது. நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறீங்க. உங்கள் பெட்டு பக்கத்துலேயே வந்துட்டு இவங்க ஜின்னும் பெட்டில் தான் இருக்காங்க. ஸோ ஹோபி வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் காவல் நிற்கிற மாதிரி ஹோபி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் நிற்கிறாரு. ஜேகே ஒரு பெட்டில் இருக்காரு. ஸோ ஆல்ரெடி 3 பேருக்கு செம்மையாக அடிபட்டிருக்கும். உங்களுக்கு தான் ரொம்ப அடிபட்டிருக்கும். அதனால நீங்கள் 3 பேர் பெட்டில் இருக்கிறீங்க. ஹோபி தான் வந்துட்டு அந்த ப்ரொசீஜர்லாம் பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு கண்ணை மூச்சு பார்க்குறீங்க. ஜின் தான் பக்கத்தில் படுத்திருக்காரு. ஒரு மாதிரி அவரும் ரொம்பவே அடிப்போல். அவருக்கும் நிறைய பிளட்லாம் வேஸ்ட் ஆகிருக்கும் போல். எல்லோரும் பிளட்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படி பார்க்குறீங்க ஜின்னு. உங்களுக்கு புரியல. ஏன்னா தெரியல. நேத்து கூட ஒரு அளவுக்கு சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசுற மாரி பேசியிருப்பீங்க அவர புடிச்சிருந்தாலும். பட் இந்த இடத்துல அவர உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன் அப்டின்னா, நீங்க ஒரு திருடி அப்படிங்கிறது தெரிஞ்சும் கூட, இந்த அளவுக்கு வந்துட்டு அவரோட லவ்ல வந்துட்டு அவர் ரொம்ப உண்மையா இருந்திருப்பார்ல. ஸோ உங்களுக்கு அவர் ரொம்பவே பிடிச்சு போச்சு. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே இன்னும் லைட்டா அப்படியே கண்ண திறந்து பார்க்குறாரு. ஸோ கண்ண திறந்துட்டு முதல்ல நீங்க இருக்கிற பக்கம் தான் பார்க்குறாரு. அப்படி பார்க்குறப்போ நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, அப்படியே அவர பார்த்ததும் அழகா சிரிக்கிறீங்க. ஸோ நீங்க சிரிக்கவும் அவருக்கு செம ஹாப்பி ஆயிடுது. அப்போ என் செல்லத்துக்கு எனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அங்கே அப்படியே அந்த பெட்டில் படுத்துட்டு கூட கேட்குறாரு. பின்னாடி இருந்துட்டு ஹோபியும் ஜெயும் அப்படியே எட்டி பார்க்குறாங்க. ரொம்ப முக்கியம் சார் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹோபி விடுப்பா, நானே ரொம்ப நாள் கழிச்சு என் டார்லிங்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சார் நீங்கள் டெய்லி இந்த வேலையை தானே சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்தாலும் என் டார்லிங் என்கிட்ட பார்த்து அதாவது என்னை பார்த்து இப்படி சிரிச்சதே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. நீ என்னை அப்படி கூப்பிடாத அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ செல்லக்குட்டின்னு கூப்பிடுவா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீ என்னை எப்படி கூப்பிடாத என் பேர் சொல்லி கூப்பிடுன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் வந்துட்டு நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப செல்லம் செல்லம் செல்லம்ட்டு இந்த பிரகாஷ் ராஜ் கூப்பிடுவார்ல செலவே அப்படின்னு அந்த மாதிரி கூப்பிடுறாரு. ஸோ அவ்வளோதான் டியர், ஸ்டோரி முடிஞ்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே டியர், சரா அங்கே ஆயிட்டுட்டா.